श्रीशैलेशदया पात्रम् दीभक्त्यादि गुणान्नममितीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम् लक्ष्मीनाथसमारम्भाम् नारयामुनमध्यमामप्रदानार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम् भुजयुग्मयुग्मव्यामोहदत्तरितराणि कृणाय मेने अस्मत्पुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपते मुकुलाभिरामम् श्रीमत्तरङ्गियुगलम् प्रणमामि मूर्ध्ना भूतम् सरस्तमरदार्पय भट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्तान्विदेवपरायतीन्द्रस्तात् श्रीमत्पराङ्कुलमुनिः प्रणतोऽस्मि नित्यम्। गुरुमुखम् अनधीत्य प्राह वेदान् अशेषान् नरपति परिक्लिप्तं शुल्कम् आदातु कामः श्वशुरम् अमरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकन्तं विष्णुचित्तं नमामि मिन्नार तडमदल சூழ் வில்லிபுத்தூர் என்னொருகால் சொன்னார் கடற்கமலம் சூடினோம் முன்னால் கிழியறுத்தான் என்னுரைத்தோம் கீழ்மையினில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப் பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 ஸ்ரீமத் வேதமார்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியின் திருவடித் தாமரைகளில் அடியேனுடைய தண்டவத் பிரணாமங்களை முதற்கண் சமர்ப்பித்துக் கொள்ளுகிறேன். திவ்ய பிரபந்த தாரா என்கிற இந்த அழகான நிகழ்ச்சியின் மூலம் ஜீயர் சுவாமியின் அனுகிரகத்தாலே நாம் அனைவருமே ஆழ்வார்கள் பாடிய 4000 பாசுரங்களின் அர்த்தத்தையும் சுருக்கமாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். ஸ்ரீ உவே எம்ஓ பார்த்தசாரதி ஐயங்கார் அவருடைய பேரில் நடக்கக்கூடிய அழகான ஒரு அறக்கட்டளை, அதன் உதவியோடு ஜீயர் சுவாமியினுடைய சங்கல்பத்தாலும் அவருடைய மனோரதத்தாலே இந்த ஒரு நிகழ்ச்சி செவ்வனே நடந்து வருகிறது. அதிலே இன்றைய தினம் அடியேனுக்கு ஒரு அழகான வாய்ப்பு அமைந்துள்ளது. ஜீயர் சுவாமியின் ஆணையின்படி பெரியாழ்வார் திருமொழியில் அமைந்திருக்கும் 2ஆம் பத்தினுடைய 9வது திருமொழி, அந்த திருமொழியினுடைய அர்த்தங்களை விண்ணப்பிக்கலாம் என்று அடியேன் துவங்குகிறேன். ஆழ்வார்கள் அனைவருக்குள்ளும் வைத்து பார்த்தால் பெரியாழ்வாருக்கு ஒரு தனிச்சிறப்புண்டு. மற்ற ஆழ்வார்கள் அனைவரும் கண்ணனை பார்க்கும்போது அவனை தனக்கு கணவனாக நாயகனாக நினைத்து தங்களையெல்லாம் நாயகியாக காதலியாக மனைவியாக பாவித்தார்கள். ஆனால் பெரியாழ்வாரோ கண்ணனை பார்த்தவுடனே அவனை ஒரு குழந்தையாகவும் தன்னை யசோதை பிராட்டியாகிய தாயாகவும் பாவித்து கொண்டார். அப்ப கண்ணனை பார்த்தால் அவனை அடைய வேண்டும், அவன் நம்மை ரட்சிக்க வேண்டும், நாம் அவனை நம்பி இருக்க வேண்டும் என்று மற்ற ஆழ்வார்களுக்கு தோன்றியது. ஆனால் பெரியாழ்வார் கண்ணனை பார்க்கும்போது அவனுடைய சிறு பிராயம், அவனுடைய சொல்ல முடியாத அழகு, அவனுடைய பல சேஷ்டிதங்கள் தீம்புகள், இது அனைத்தையும் பார்த்து இந்த குழந்தைக்கு எந்த தீமையும் வராமல் இருக்க வேண்டும் என்று ஒரு தாய் உள்ளத்தோடு கண்ணனை பார்த்தார். அதனால்தான் கண்ணனை பற்றின அழகான ஒரு பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ் என்று சொன்னால் ஒரு குழந்தையை எப்படி துயில் எழுப்புவார்கள், எப்படி நீராட்டுவார்கள், எப்படி அதற்கு பூச்சூட்டுவார்கள், வஸ்திரம் உடுத்துவார்கள், மற்றவர்களை அழைத்து அந்த குழந்தையை காட்டி கொடுப்பார்கள், அந்த குழந்தைக்கு சோறு ஊட்டுவது, அம்புலி காட்டுவது, அது தளர்நடை நடக்கும்போது பார்த்து ஆனந்தப்படுவது, அது ஓடி ஆடி விளையாடும்போது பார்த்து சிரிப்பது, இதை போல வெவ்வேறு பருவங்கள். இந்த ஒவ்வொரு பருவத்தையும் பாடுவதற்குத்தான் பிள்ளைத்தமிழ் என்று தமிழ் மரபிலே பெயர் உண்டு. அதிலே மிகவும் முன்னோடியாக மற்ற அத்தனை பல கவிஞர்கள் எழுதியிருக்கலாம்,
அதற்கெல்லாம் முன்னோடியாக ஆழ்வார் தன்னையே யசோதையாக பாவித்து கொண்டு கண்ணனை தன்னுடைய குழந்தையாக நினைத்து கொண்டு பெரியாழ்வார் திருமொழியிலே எத்தனையோ பாசுரங்களை பாடியிருக்கிறார். அந்த கிரமத்தில் பார்த்தோம் என்றால் இந்த 2ஆம் பத்தினுடைய 9வது திருமொழி வெண்ணை விழுங்கி என்று இந்த திருமொழி தொடங்குகிறது. இதிலும் ஆழ்வார் தன்னை யசோதையாக பாவித்து கொண்டு கண்ணனை பார்த்து பாசுரம் பாடுகிறாள். ஆனால் இதனுடைய பின்புலம் என்ன? இந்த 10 பாசுரங்களிலே கண்ணனுடைய எந்த அம்சம், கண்ணனுடைய லீலைகளிலே எது எடுத்து ஆளப்படுகிறது, எதை பற்றி பாடுகிறார்னு பார்த்தால் நமக்கு அனைவருக்குமே மிகவும் நெருக்கமான ஒரு லீலை. கண்ணன் என்று சொன்னாலே கையிலே வெண்ணெய் இல்லாமல் கண்ணனை நம்மால் ஒரு யோசித்து கூட கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அப்ப நவநீத சௌரியம், கண்ணன் வெண்ணெய் திருடினான் என்கிற லீலை இருக்கிறதே, அந்த லீலையை நேரடியாக பாடவில்லை. அந்த வெண்ணெய் திருடியதால் கண்ணனுக்கு ஊர் முழுவதும் ஒரு அவப்பெயர் ஏற்பட்டது. ஒரு நம்ம வீட்டு குழந்தை அது ரொம்ப தீம்புகள் செய்து பல இல்லங்களுக்கும் போய் அங்கிருப்பவர்களுக்கு தொடர்ந்து ஒரு துன்பத்தை கொடுத்து கொண்டு வந்தால் அப்ப அண்டை வீட்டுக்காரர்கள் எதிர் வீட்டுக்காரர்கள் எல்லாம் திரும்ப வந்து புகார் செய்வார்களோ இல்லையோ தாயினிடத்திலே. அதை போலத்தான் கண்ணன் கீழே பாசுரங்கள் 2ஆம் பத்தில வரிசை என்ன வந்தது? நீராட்டம், பூச்சூட்டல், காப்பிடல், இந்த பாசுரார்த்தங்களை எல்லாம் பார்த்திருப்பீர்கள். கண்ணன் குளித்தார், அவருக்கு அலங்காரம் எல்லாம் ஆழ்வார் செய்து முடித்தார். அப்புறம் யசோதை அந்த கண்ணனுக்கு காப்பிடுகிறார். அவனுக்கு எந்த குறையும் வராமல் எப்போதும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று மங்களாசாசனத்தில் பெரியாழ்வாருக்கு தனி ஊற்றம் உண்டு. அந்த எண்ணத்தோடு கண்ணனுக்கு எந்த தீமையும் வரக்கூடாது என்று காப்பிட்டார். அந்த பாசுரங்களை எல்லாம் பார்த்தோம். கண்ணனும் காப்பு இட்டுக்கொண்டு யசோதைக்கு அருகிலேயே படுத்து உறங்கினான். யசோதையும் உறங்கினாள். இருவருமாக விழித்து எழுந்தார்கள். கண்ணன் வெளியிலே புறப்பட்டு போய் ஒவ்வொருத்தி வீடாக சென்று அங்கு பல பல கள்ளத்தனங்கள், எத்தனையோ விதமான சேஷ்டிதங்கள், லீலைகளை செய்ய தொடங்கினார். அதுல முக்கியமானது நவநீத சௌரியம். கூரத்தாழ்வான் அதிமானுஷஸ்தவம் என்று ஒரு அழகான ஸ்தோத்திரத்தை இயற்றியுள்ளார். அதுல தெரிவிக்கிறார், கண்ணன் பண்ண எத்தனையோ விளையாட்டுகளுக்குள்ளே இந்த நவநீத சௌரியம், வெண்ணெய் திருடி என்பது ஒரு தனி அழகாம். ஏன்னா இவருக்கு திருட வேண்டும் என்கிற தேவையே கிடையாது. ஒரு பக்கம் பார்த்தால் தன்னிடத்தில் அனைத்தும் இருக்கிறபடியால் கண்ணன் ஒரு பொருளை திருட வேண்டிய தேவையே கிடையாது. ஆனா மற்றொரு கண்ணத்தில் யோசித்து பாருங்களேன், உலகம் அனைத்தும் கண்ணனுடைய சொத்தானபடியால் கண்ணன் எதை எடுத்து உபயோகித்தாலும் அது திருட்டாவே ஆகாது. அப்ப நிறைய இருக்கு, திருட வேண்டிய தேவையில்லை, ஆனாலும் திருடினார். இது ஒரு பேச்சு. மற்றொரு புறத்துல பார்த்தால் கண்ணன் எதை எடுத்தாலும் அது திருட்டாகவே ஆகாதே. உலகம் அனைத்தும் பகவானுடையது. செங்கோலுடைய திருவரங்கச் செல்வன் என்று ஆண்டாளுடைய பாசுரம். பொங்கோதம் சூழ்ந்த புவனையும் விண்ணுலகும் அங்காதும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான். நித்திய விபூதி, லீலா விபூதி, அதில் அடங்கிய பொருட்கள், சேதனர்கள், அச்சேதனம், இது அனைத்துக்கும் சுவாமியாக பகவான் இருக்கிறாரே. அப்ப அவர் திருடவே முடியாது, திருட வேண்டிய தேவையும் கிடையாது. ஆனால் திருடினாரோ இல்லையோ? பஷ்யத்சு சூரிஷு சதா பரமம் பதம் தே தேவ்யாஸ்ரீயா சகவசன் பரயா விபூத்யா யோகேன யோக நிரதைஹி பரிவிர்கியமானஹா கிம் துவம் விரஜேஷு நவநீதம் அஹோவ்யமுஷ்ணாஹா. அஹோ என்று ஆச்சரியப்படுகிறார் கூரத்தாழ்வான். நீ இருப்பதோ பரமபதம் என்கிற வைகுண்டத்திலே. அங்கு எத்தனையோ நித்தியசூரிகள் உனக்கு தொண்டு செய்து கொண்டு உன்னையே போற்றி கொண்டிருக்கிறார்கள். சரி, அங்கு வேறதான குறை உண்டானால் தேவ்யா ஸ்ரீயா சக, கூடையே ஸ்ரீதேவி நாச்சியா உன்னுடைய மனைவியாக மகிழ்ச்சியாக அமர்ந்திருக்கிறாள். அப்ப எந்த ஆனந்தத்துக்கும் குறை கிடையாது, செல்வத்துக்கும் குறை கிடையாது, தொண்டர்களுக்கும் குறை கிடையாது. அதோட இங்கிருக்கக்கூடிய யோகிகளெல்லாம் அந்த வைகுந்தத்தை எப்ப அடைய முடியும்னு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட செல்வந்தனான பகவான் ஒரு சின்ன குழந்தையாக ஆய்ப்பாடியிலே வளர்ந்து அண்டை வீட்டு அசல் வீட்டு வெண்ணையெல்லாம் திருடி உண்டான்னு சொன்னால் அந்த பரத்துவம், அப்பேற்பட்ட பெருமையை உடைய பகவான் தன்னை எளியவனாக ஆக்கிக் கொண்டு எப்படிப்பட்ட எளியவனுக்கும் தான் அணுகக்கூடியவன்தான். ஒரு கோபனாக இருந்தாலும், கோபிகையாக இருந்தாலும், மாடாக இருந்தாலும், கன்றுக்குட்டியாக இருந்தாலும் யார் வேண்டுமானாலும் என்னிடத்தில் வரலாம், என்னை பிடிக்கலாம், என்னை அடிக்கலாம், என்னை கட்டலாம், என்னை வையலாம்,
எதற்கும் நான் பயப்படுவது கிடையாது. இந்த பக்தர்களோடு பணிந்து பரிமாறுவதற்குத்தானே கண்ணன் பிறத்து இந்த உலகத்திலே அவதாரம் செய்ததே. அதனால் தான் அவ்வளவு பவ்யனானவன், சுலபன், எளிமையானவன் என்பதை இந்த விருத்தாந்தத்திலே தான் வெண்ணெய் களவு கண்ட சரித்திரத்தின் மூலம் கண்ணன் காட்டுகிறார். அந்த ஒரு கதை, அதோடு தொடர்புபட்ட வேற சில கதைகள். கண்ணன் என்ன ஆய்ப்பாடியில் இது ஒரே ஒரு தீமை தான் செய்தாரான்னு, தீமைன்னு சொல்லக்கூடாது, தீம்பு, கள்ளத்தனம், சூழ்ச்சி, இதெல்லாம் இங்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். ஒரு சின்ன குழந்தை குறும்புன்னு சொல்லுகிறோம் இல்லையோ, அந்த குழந்தை தன்னுடைய ஒரு குறும்புத்தனத்தால என்னென்ன செய்யுமோ அதை போல கண்ணன் குறும்பர்களுக்கெல்லாம் தலைவர். இத்தனை நம்ம ஒரு வீட்டு குழந்தையே கொஞ்சம் அதிகமான சேட்டை பண்றது, சேஷ்டை, சேஷ்டைங்கிறத சேட்டை அப்படின்னு தமிழ்ல சொல்றோமோ இல்லையோ, அதிகமாக சேட்டை செய்தாலே ஊர் மக்கள் எல்லாம் வந்து புகார் செய்வார்கள். கண்ணனோ இந்த குழந்தைகளுக்கெல்லாம் தலைவன். அதனால் அந்த கண்ணன் பண்ண சேட்டை தாங்க முடியாமல் அந்த ஊரில் இருந்த கோபிகைகள் எல்லாரும் ஒவ்வொருத்தியாக வந்து யசோதையினிடத்திலே புகார் செய்கிறார்கள். அதை கேட்டு கேட்டு கண்ணனை யசோதை அழைக்கிறாள். அழைத்து, நீ அங்கே போகாதே, இதை போல குறும்புத்தனம் செய்யாதே, நீ என்னோடையே வீட்டில் இரு என்று ஒவ்வொரு பாசுரமாக யசோதை அழைக்கிறாள். இதுதான் இந்த அழகான திருமொழி. பெரியாழ்வார் தன்னையே யசோத பாவனையில் கொண்டு மற்ற கோபிகைகளெல்லாம் தன்னிடத்தில் வந்து புகார் செய்வதாக பாசுரம் பாடி, அதற்கடுத்து இவள் கண்ணனை அழைப்பாள். பாசுரத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னால், முதல் பாசுரத்தில் யாரோ ஒரு கோபிகை யசோதையினிடத்தில் வந்து புகார் செய்வாள். இரண்டாவது பாசுரத்தில், கண்ணா இப்படி உன்னை பற்றி சொல்லுகிறார்கள், நீ அங்கு போகாதே, இங்கு ஓடிவான்னு யசோதை கூப்பிடுவா. அவர் கேட்க மாட்டார். மூணாவது பாசுரத்தில் மேலும் ஒரு கோபிகை வந்து புகார் செய்வாள். நாலாவது பாசுரத்தில் யசோதை மறுபடியும் கண்ணனை அழைப்பாள். ஐந்தாவது பாசுரத்தில் மறுபடியும் ஒரு கோபிகை புகார் செய்வாள். ஆறாவது பாசுரத்தில் மறுபடியும் யசோதை கண்ணனை அழைப்பாள். இப்படி மாத்தி மாத்தி ஒரு பாசுரம் கோபிகைகள் யசோதையிடம் செய்யும் புகார், அடுத்த பாசுரம் அந்த புகார் சொல் கேட்டு தாங்க முடியாமல், கண்ணா நீ இப்படி வெளியே போய் அவப்பெயர் சம்பாதிக்காதே, திரும்ப என்னிடத்துல ஓடி வந்து விடு என்று யசோதை அழைப்பது அடுத்த பாசுரமாக இருக்கும். இதுதான் இந்த திருமொழியினுடைய கிரமம். பெரியாழ்வார் திருமொழியினுடைய 2ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழி. அதுல முதல் பாசுரம் தொடங்கி சுருக்கமாக ஒவ்வொரு பாசுரத்துக்கும் அர்த்தம் என்ன, சொற்களுக்கான பொருள் என்னன்னு பார்க்கலாம். அதுல விசேஷமாக கண்ணனுடைய சிறப்புகள், ஆண்டா யசோதை எப்படி கண்ணனோடு பரிமாறுவாள் என்கிற அழகான சில உக்திகள், இது அனைத்தையும் அனுபவிக்கலாம். முதல் பாசுரத்தில் பெரியாழ்வார் தெரிவிக்கிறார், வெண்ணெய் விழுங்கி வெறுங்கலத்தை வெற்பிடையிட்டு அதன் ஓசை கேட்கும் கண்ணபிரான் கத்த கல்விதன்னை காக்ககில்லோம் உன் மகனை காவாய் புண்ணிற் புளி பெய்தால் ஒக்கும் தீமை புரைபுறையால் இவை செய்யவல்ல அண்ணர் கண்ணான் ஓர் மகனை பெத்த அசோதை நங்காய் உன் மகனை கூவாய் என்று முதல் பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். ஒரு கோபிகை வந்து தான் புகார் செய்கிறாள் யசோதை இடத்திலே. அவ சொல்றா, வெண்ணெய் விழுங்கி, அந்த ஊர்ல வெண்ணெய்க்கு பஞ்சமே கிடையாது, முப்போதும் கடைந்தீண்டிய வெண்ணெய்னு தெரிவிப்பார்கள். காலை மதியம் மாலை எப்படி நாம சந்தியாவந்தனம் பண்ணுகிறோமோ அதை போல ஆய்ச்சிகள் இடையர்கள் எல்லாம் பால் கறந்து அதை தோய்த்து தயிராக்கி வெண்ணெய் எடுத்து எப்போதும் உருக்கி நெய் வெண்ணெய் வைத்து கொண்டே இருப்பார்களாம். அதை போல எப்போதும் பண்ணது. அதுவும் இந்த வெண்ணெய்க்கு நவநீதம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல ஒரு பெயர் உண்டு. அப்படின்னா வெண்ணெய்ன்னு அர்த்தம். ஆனா கண்ணனுக்கு அந்த பொதுவான வெண்ணெய் பிடிக்காதான். அதுக்கு மற்றொரு சொல் அழகாக சம்ஸ்கிருதத்துல உண்டு, ஹையங்கவீனம். ஹையங்கவீனம்னால் நேற்று பால் கறந்து அதை காய்ச்சி அதை உரக்குத்தி அதுல தயிர் எடுத்து வெண்ணெய் எடுத்து வைத்திருப்பாளோ இல்லையோ, அந்த வெண்ணெய் பழைய பாலிலிருந்து பண்ண வெண்ணெயை கண்ணன் ரொம்ப பிடிச்சு சாப்பிட மாட்டாராம். நேற்றைய பால், ஹையங்கவீனம்னா ஹ்யா அப்படின்னா நேற்றுன்னு அர்த்தம். நேற்று கறந்த பாலிலிருந்து எடுத்த வெண்ணெய் இன்னைக்கு தயாரா இருக்குமோ இல்லையோ, அந்த வெண்ணெய் கண்ணனுக்கு நிறைய பிடிக்கும். அதனால அதை பெரிய பெரிய பாத்திரமா வச்சிருந்தாளா கோபிகைகள் எல்லாம். ஒரு கோபிகையினுடைய வீட்டுக்கு கண்ணன் போனார். வெண்ணெய் விழுங்கி, அங்க எவ்வளவு வெண்ணெய் இருந்ததோ, இந்த இடத்துல வெண்ணெய் அப்படின்னு ஏகவச்சனம் ஒருமையில் தான் பிரயோகம் உள்ளது. ஏன் அப்படி சொல்றாருனால், அங்கிருந்த வெண்ணெய் அவ்வளவுதான் சொல்ல முடியும், கணக்கு பண்ணி இத்தனை பாத்திரம்னு கூட சொல்ல முடியாது. வெண்ணெய் விழுங்கி, இருந்த வெண்ணெய் அனைத்தையும் கண்ணன் விழுங்கி விட்டார். அதுக்கு மேல வெறும் கலத்தை வெற்பிடை இட்டு அதன் ஓசை கேட்கும். வெறும் கலம், மிச்ச வெறும் பாத்திரம் இருக்குமோ இல்லையோ, அந்த பாத்திரத்தை தூக்கி வெற்பிடை இட்டு, ஒரு கல் இருக்குமா, அந்த கல்லுல ஓங்கி பாத்திரத்தை போட்டு உடைச்சிருவாராம் கண்ணன்.
அந்த காலத்துல என்ன பித்தளை பாத்திரமா வச்சுருப்பா, இல்ல இரும்பு பாத்திரம் வச்சுருப்பாளா? எல்லாம் மண் பாண்டங்கள் தானே வெண்ணையை வைத்திருப்பார்கள். அப்ப வெண்ணையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சார், மிச்சம் பாத்திரம் மட்டும் இருக்குமே, அதை வெற்பிட இட்டு தூக்கி போட்டு உடைச்சிருவாராம் கண்ணன். அதுல என்ன சுவாமி பிரயோஜனம்? வெண்ணைய சாப்பிட்றது வேணா திருடி சாப்பிட்றாரு, புரியுறது, ஆனந்தமா இருக்கு, சுவையாக இருக்கிறது. அந்த பானையை உடைக்கிறதுனால என்னன்னால் அதன் ஓசை கேட்கும். ஒரு குழந்தைக்கு ஏனென்றே தெரியாது, சில ஓசைகள் எல்லாம் கேட்டா திடீர்னு கடகடன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு அந்த ஓசையை கேட்டா என்ன தோணுமோ தெரியாது, சிரிக்க ஆரம்பிச்சிருமோ இல்லையோ. கண்ணனுக்கு இந்த ஓசை, வெறும் பானை உடைகிற ஓசை ரொம்ப பிடிக்குமா. அதனால அந்த பானை எடுத்து கீழே போட்டு உடைப்பார், வெற்பிட இட்டு அதன் ஓசை கேட்கும். அந்த பானை உடையிற சத்தத்தை கேட்டு ஆனந்தப்பட்டு கடகடன்னு கண்ணன் சிரிப்பாராம். இன்னொரு அர்த்தம் தெரிவித்தார், இது சின்ன குழந்தையோ இல்லையோ, அந்த பானைக்குள்ள பார்த்து பானை காலியா எடுத்தா இல்லை இன்னும் உள்ள வெண்ணெய் இருக்கான்னு கண்ணனுக்கு பார்க்க தெரியாது. ஆனா கண்ணனுக்கு என்ன தெரியுமா, வெறும் பானையை தூக்கி போட்டு உடைச்சா எப்படி சத்தம் வரும், வெண்ணெய் இருக்கிற பானையை தூக்கி போட்டு உடைச்சா எப்படி சத்தம் வரும், அந்த ஓசை வேறுபாட்டை வச்சுதான் கண்ணனுக்கு வெண்ணெய் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க தெரியுமா. அப்ப வெண்ணெயெல்லாம் எடுத்து சாப்பிட்டு முடிச்சார், பானை தீந்து போயிடுத்தா இல்லையான்னு பார்க்கணுமோ இல்லையோ. தூக்கி போட்டு உடைச்சா டமான்னு சத்தம் வந்ததுனால் ஓ வெறும் பானை சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னு அடுத்த வீட்டுக்கு போயிடுவார். அதுல வேற மாதிரி சத்தம் வந்ததுன்னா ஐயோ இன்னும் வெண்ணெய் மிச்சம் இருக்கு போல் இருக்கே அப்படின்னு உடஞ்ச பானையிலிருந்து இருக்கிற வெண்ணையெல்லாம் திரட்டி வேலை போன்றுவாராம். அதுக்காக வெற்பிட இட்டு அதன் ஓசை கேட்கும். முதல்ல சொன்னா கண்ணபிரான் கத்த கல்வி தன்னை காக்ககில்லோம். அந்த பெண்ணு சொல்றா, கண்ணபிரான் கற்ற கல்வி, இது என்ன பெரிய கல்வி, கிருத்திரிம வித்யை, எப்படி தீம்பு செய்யலாம், என்னென்ன கள்ளத்தனம் செய்யலாம் என்று இதுக்குன்னே ஒரு பாடசாலை வைத்து அதுல கண்ணன் நிறைய பயிற்சி, இல்லை இவர் தான் வாத்தியாரோ என்னமோ அந்த பாடசாலையில நிறைய கல்வி கத்திருக்கிறார், எப்படியெல்லாம் ஒரு கள்ளத்தனம் செய்ய வேண்டும்னு தெரிந்திருக்கிறது. கண்ணபிரான், பிரான்னு சொன்னா உதவி செய்யக்கூடியவர்னு அர்த்தம். இந்த இடத்துல கண்ணபிரான்னு சொல்லுவது குத்தலா சொல்றாளாம், நன்னா ரொம்ப உதவி, இவன் இருக்கிறதுனால ஊருக்கெல்லாம் உதவின்னு சொன்னால் ஊருக்கெல்லாம் உபதிரவமாக இருக்கிறான் இந்த இடத்துல பொருள். அப்ப கண்ணபிரான் கத்த கல்வி தன்னை காக்ககில்லோம், இவ்வளவு கைதேர்ந்தவனாக கள்ளத்தனம் செய்கிறான், அதை எங்களால் காத்து கொள்ள முடியவில்லை என்று பக்கத்து வீட்டுக்காரி வந்து யசோதையிடத்திலே தான் புகார் செய்தாள். யசோதை சொன்னா, இதுக்கு நான் என்ன பண்றது, ஒரு குழந்தைன்னு இருந்தா கொஞ்சம் விளையாட்டுத்தனம் இருக்கத்தான் செய்யும், சேட்டை செய்யத்தான் செய்யும், நீங்கள் தான் அதை பார்த்து பொறுத்து கொண்டு போக வேண்டும், அதை நீங்கள் தான் தடுத்து கொள்ள வேண்டும்னு யசோதை பதில் சொன்னாலாம். அதுக்கு அந்த பெண்ணு சொல்றா, உன் மகனை காவாய், எங்களால முடியவில்லை, கண்ணனை தடுப்பதற்கு எங்கள் வீட்டுக்குள்ள வராமல் வைப்பதற்கோ அவன் திருடாமல் இருப்பதற்கோ எங்களால் செய்ய முடியவில்லை. ஆனா நீ ஒண்ணு பண்ணு, நீ கண்ணனை அடக்கி விட்டாய் என்றால் எங்கள் எல்லாருடைய வம்புகளும் தீர்ந்து போய்விடுமே, உன் மகனை காவாய், யசோதாய் நீ உன் மகனை காத்து வைத்துக் கொள்ள வேண்டும், அவனை அடைத்து வைத்துக் கொள்ள வேண்டும்னு அந்த பெண்ணு சொன்னான். அதுக்கு ஏதோ யசோதை பதில் சொன்னாலாம், ஒரு சின்ன குழந்தை ஏதோ சில தீம்புகள் செய்தால் அதுக்கு இவ்வளவு பெரிய புகாரா, இப்படியெல்லாம் வரிந்து கட்டி கொண்டு வந்து சொல்லணுமான்னு கேட்டால் அதுக்கு அந்த கோபிகை சொல்றா, அவர் என்ன கொஞ்சமா தீம்பு செய்கிறார், புண்ணில் புளி பெய்தால் ஒக்கும் தீமை புரையால் இவை செய்யவல்ல. ஒரு புண்ணு இருந்ததென்றால் அந்த புண்ணுக்கு மேல நன்னா புளிய கரைச்சு குத்தினோம்னா எப்படி இருக்கும், இன்னும் அதிகமா எரியுமோ இல்லையோ, அதை போலத்தான் கண்ணன் செய்வது இருக்கிறது. புரையால் ஒவ்வொரு வீட்டிலும் இதை போலத்தான் கள்ளத்தனத்தை செய்கிறார். அப்ப ஒரு கள்ளத்தனத்தால் பாதிக்கப்பட்டே நாங்கள் துன்பத்தில் இருக்கும் போது அடுத்து தொடர்ந்து மேல பண்ணிட்டே இருக்கார். புண்ணில் புளி பெய்தால் ஒக்கும் தீமை, அதை போல எங்களால் தாங்க முடியாத அளவுக்கு அதிகமான தீமை கண்ணனிடத்துல இருக்கிறது. புரையால் இவை செய்யவல்ல, ஒரு வீடு விடாமல் எல்லா வீட்டிலும் இதை கண்ணன் செய்கிறான். அண்ணர் கண்ணான் ஓர் மகனை பெத்த அசோதை நங்காய் உன் மகனை கூவாய், யசோதையே உன் மகனை அழைத்துக்கொள், கூவுதல்னா அழைப்பது, கண்ணான்யா அங்க போகாதே இங்கு வா என்று அழைத்து உன் வீட்டிலேயே கண்ணனை வைத்துக்கொள், வெளியே விடாதே, எங்களால் கண்ணன் படுத்தும் பாடு தாங்க முடியவில்லை. அண்ணர் கண்ணான், அண்ணல் கண்ணான் அப்படின்னு பாடுகிறாள். அண்ணல் அப்படின்னு சொன்னா சுவாமி. எதுக்கு சுவாமி? கிருத்திரிம வேலைகளுக்கெல்லாம் சுவாமி, கள்ளத்தனத்துக்கெல்லாம் சுவாமியா இருக்காராம். எப்படி கண்டுபிடித்தார்கள்னால் கண்ணான், அவர் கண்ணை பார்த்த உடனேவே இது சாது குழந்தை கிடையாது, இது விஷம குழந்தை அப்படின்னு நன்னா தெரிகிறது. அப்ப அண்ணல் கண்ணான், கிருத்திரிமத்துக்கெல்லாம் சுவாமியானவன், அது வெளிப்படையா தெரியும்படி கண்ணிலேயே விஷமத்தனத்தோடு இருக்கக்கூடியவன், அண்ணல் கண்ணான் அப்படின்னு பாடினான். இதுக்கு மற்றொரு விதமாகவும் பொருள் சொல்லுகிறார்கள் ஆச்சாரியர்கள். அண்ணர்க்கு அண்ணான், அண்ணர்
கண்ணான் அப்படின்னு பிரிச்சு ஒரு அர்த்தம். அண்ணற்கு அண்ணான் என்று இரண்டாவது பொருள். அண்ணன் அப்படின்னு சொன்னா கண்ணனுக்கு மூத்தவரான பலராமனை குறிக்கும். அண்ணான் அப்படின்னா அவருக்கு வெகு தூரத்திலே இருப்பவர். அண்ணற்கு அண்ணான், அதாவது பலராமன் இவருக்கு முன் பிறந்தவர் தானே, ஆனா அவருக்கு கோகுலத்துல ரொம்ப நல்ல பெயர் உண்டு. சாதுவான குழந்தை, விஷமத்தனமே தெரியாத குழந்தை அப்படின்னு பலராமனுக்கு அந்த ஊரிலே பெயர் உண்டு. அவருக்கு தம்பியாக பிறந்து விட்டு கண்ணன் இவ்வளவு கள்ளத்தனம் செய்கிறாரோ இல்லையோ. ஆழ்வாரே ஒரு இடத்துல பாடுகிறார், தன் நம்பியும் இங்கு வளர்ந்தது அவன் இவை செய்து அறியான். உன் அண்ணா நம்பி மூத்த பிரான் பலராமனும் இந்த கோகுலத்துல தான் வளர்ந்தார், ஆனா அவன் இவை செய்து அறியான். இப்படியெல்லாம் கள்ளத்தனம் பண்ணி அவருக்கு தெரியாது. அவர் தம்பியாக இருந்து கொண்டு கண்ணன் இவ்வளவு தீம்பு செய்கிறானோ இல்லையோ. அப்ப அண்ணற்கு அண்ணான், தன்னுடைய தமையனாருக்கு வெகு தூரத்துல இருப்பவர், அதாவது தன்மையிலே ஸ்வபாவத்திலே மிகவும் மாறுபட்டு இருப்பவர் என்று பொருள். அண்ணற்கு அண்ணான் ஓர் மகனை பெற்ற, அப்படிப்பட்ட நிகரற்ற மகனை பெற்றிருக்கிறாயே அசோதை நங்காய், உன் மகனை கூவாய், உன்னுடைய மகனை நீயே அழைத்துக்கொள், அழைத்து உன்னோடையே வைத்துக்கொள், ஊரிலே விடாதே, எங்களால் அவனுடைய கள்ளத்தனத்தை தாங்க முடியவில்லை என்று முதல் பாசுரத்திலே ஒரு கோபிகை யசோதையினிடத்திலே புகார் செய்தாள். அதனால யசோதை இப்ப கண்ணனை அழைப்பது இரண்டாவது பாசுரம். வருக 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 இங்கே, வாமன நம்பி வருக இங்கே, கரிய குழல் செய்யவாய் முகத்து எம் காகுத்த நம்பி வருக இங்கே, அரியனிவன் எனக்கின்னு நங்காய் அஞ்சனவண்ணா அசலகத்தார் பரிபவம் பேசத் தரிக்ககில்லேன் பாவியேனுக்கு இங்கே போதராயே. இது யசோதை கண்ணனை அழைக்கும் பாசுரம். வருக 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 இங்கே அப்படின்னு முதல்ல அழைச்சாலாம். ஏன் ஒரு தடவை சொன்னா கண்ணன் வரமாட்டாரோ இல்லையோ. சில குழந்தைகள் எல்லாம் விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கும், ஏதோ மட்டைப்பந்து கால்பந்து கூடைப்பந்து ஏதோ விளையாடுமோ இல்லையோ. நம்ம உடனே போய் பிள்ளை போறோம் 5:30 மணி ஆச்சு வான்னு சொன்னால் இன்னொரு 5 நிமிஷம், இன்னொரு 5 நிமிஷம், இதோ சூரியன் அஸ்தமிக்கட்டும் வந்து விடுகிறேன், இதோ இந்த ஆட்டம் முடியட்டும் வந்து விடுகிறேன், இப்படி ஏதோ சாக்கு சொல்லி நேரம் கடத்தி கொண்டே போவார்களோ இல்லையோ. அதை போல இவள் கூப்பிட கூப்பிட கண்ணன் வரவில்லை. வருக 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 இங்கே, அங்கு இருக்காதே இங்கு வா. ஏன்னா அங்கு இருந்தா தான் 10 பேர் புகார் சொல்லுகிறார்களே, அப்ப இங்கு வந்துவிடு, என்னிடத்திலே வந்துவிடு என்று யசோதை கூப்பிட்டாள். கண்ணன் பதில் சொல்லவில்லை, வரவில்லை. உடனே மாத்தி கூப்பிட்டாளாம். அவ சொல்றா, வாமன நம்பி வருக இங்கே, வாமனனே இங்கு ஓடிவான்னு யசோதை அழைக்கிறாள். வாமனன் வேறுதானே அவதாரம், கிருஷ்ணாவதாரமா வாமனன்னு சொன்னால் வாமனனுடைய தன்மை என்ன? தன்னுடைய பக்தனான இந்திரன் தன்னிடத்துல பிரார்த்தித்து கொண்டதற்காக தன் பெருமையெல்லாம் சுருக்கி கொண்டு சின்ன குரல் உருவாய் போய் மகாபலியினிடத்துல பிச்சை எடுத்து ராஜ்யத்தை திரும்ப மீட்டு கொடுத்தாரோ இல்லையோ. அப்ப பக்தர்களுக்காக தன்னை தாழ விடுபவும் தயங்காதவர், தான் தாழ்ந்தாலும் பக்தன் வாழ வேண்டும் என்று நினைப்பவர். அந்த குணம் உனக்கும் இருக்க வேண்டாமா? அப்ப வாமன நம்பி வருகன்னு சொன்னால் இப்ப நான் தான் உன்னிடம் பிரார்த்திக்கிறேன், நான் தான் உனக்கு பக்தை, என் பிரார்த்தனைக்காக நீ இங்கே வர வேண்டும், வாமன நம்பி வருக இங்கேன்னு அழைத்தாள். அதற்கும் கண்ணன் மசியவில்லை, இந்த பக்கம் வரவில்லை. உடனே அடுத்து சொல்லி பார்த்தாள், கரிய குழல் செய்யவாய் முகத்து என் காகுத்த நம்பி வருக இங்கே. அடுத்த அவதாரத்தை மாத்தினா காகுத்த நம்பி. காகுத்தன்னு ராமனுக்கு பெயர். ககுத்ஸ்தன் என்று ஒரு மூதாதையர் ராமனுக்கு உண்டு. அவன் வம்சத்தில் பிறந்தபடியாலே காகுத்ஸ்தன் அப்படின்னு சம்ஸ்கிருதம், காகுத்தன் என்று தமிழிலே சொல்லுகிறோம். அப்ப காகுத்த நம்பினா ராமனை பார்த்து சொல்லுகிறாள். அவர் எப்படிப்பட்டவர்? கரிய குழல் செய்யவாய் முகம். கரிய குழல் எப்படி இருக்கணுமா? பகவானுடைய கேசம், அவனுடைய குழல் என்பது அப்படியே ரொம்ப கருப்பா இருக்குமா. இருட்டு இருக்கு பாருங்க, அந்த இருட்டை எடுத்து ஒரு எந்திரத்துல கொடுத்து அதையே சுத்தி சுத்தி நூல் நூலா ஆக்கணுமா. கொள்கின்ற கோளிருளை சுகிர்ந்திட்ட கொழும் சுருளின் உள்கொண்ட நீல நன்னூல் தழைகொல் அன்னு மாயன் குழல்னு நம்மாழ்வாருடைய பாசுரம். கொள்கின்ற கோளிருள், இந்த உலகத்தை எல்லாம் விழுங்கக்கூடிய அளவுக்கு இருட்டு இருக்கும்னா அந்த இருட்டை எடுத்து ஒரு எந்திரத்துல கொடுக்கணும். பண்ணா அதை எப்படி கரும்பு பிழிகிற மாதிரி பிழிஞ்சோம்னா அதுலேருந்து நூல் நூலா வருமா. அந்த நூல்ல சாதாரண நூல்லாம் விட்டுட்டு நல்லா கருப்பா ஒரு நூல் இருக்கும் பாருங்க, அதை எடுத்து சுருட்டி சுருட்டி வச்சோம்னா கண்ணனுடைய சுருட்டை தலைமுடியை போல இருக்குமாம். அதை போல கரிய குழல் செய்ய வாய், சிவப்பான வாய் பகவானுக்கு உண்டு. முகத்து,
முகத்துக்கு மட்டும் ஒரு எடுத்துக்காட்டே சொல்லலை பாருங்க. குழலுக்கு கரியன்னு ஒரு அடைமொழி இருக்கு, செய்ய வாய் சிவப்பான வாயின்னு இருக்கு, முகத்துக்கு வாயால சொல்லி முடிக்க முடியாதுன்னு ஆழ்வாருக்கு தெரியும். அதனால முகத்துன்னு பாடினாள். அப்படிப்பட்ட அழகான திருமுக மண்டலத்தை உடைய எம் காகுத்த நம்பி வருகை எங்கே, என்னுடைய காகுத்தனே ராமா இங்கு ஓடிவான்னு யசோதை அழைத்தாள். ஏன் ராமன் அழைக்கிறாள்னால் தந்தை தாய் சொன்ன வார்த்தையை கடைபிடிக்கணும் என்பதுதானே ராமாவதாரத்தினுடைய தத்துவமே. அப்ப உன்னுடைய தாய் தானே அழைக்கிறேன், மாதா சொன்னதை கேட்பாயே. ஏன் தசரதன் பிதா சொன்னதைத்தானே ராமன் கேட்டான்னு சொன்னால், இல்லை கைகேயி சொன்னதற்காகத்தான் ராமன் காட்டுக்கு போனார். தசரதன் வாய் திறந்து சொல்லவே இல்லையே. வரத்தை அவர் கொடுத்திருந்தாலும் ராமா காட்டுக்கு போன்னு சொன்னது கைகேயி தானே. ஆனா சொன்னதை கேட்டு விட்டான் ராமன். அதனால காகுத்தான்னு சொன்னால் ஒரு தாய் சொன்னதை கேட்டாயோ இல்லையோ. இப்ப யசோதையாகிற நான் தாய் அழைக்கிறேன் ஓடிவா என்று யசோதை இப்படி கண்ணனிடத்துல பேசிக்கொண்டிருந்தாள். ஆனா பக்கத்துல இருக்கிற ஒரு கோபிகை மெதுவா பக்கத்துல வந்து, யசோதாய் என்னமோ கொஞ்சம் இருக்கியே குழந்தைய, அவனை ஸ்தோத்திரம் பண்ணி வாமனான்னு ஸ்தோத்திரம் பண்ற, காகுத்தா கரிய குழல் செய்யவாய்னு ரொம்ப கனிவாக பேசுகிறாயே. ஏதான ஒரு குழந்தை தவறு செய்தாலோ ஒரு கள்ளத்தனம் செய்தாலோ உடனே அதட்டி இங்க வா வாய மூடு இங்க உட்காரு அப்படின்னு அதட்டுவது போல பேசணுமா? ஐயோ அழகா இருக்கியே, என்னமா அழகா, கண்ணு அழகா இருக்கே, இங்கே ஓடிவா ஓடிவா செல்லமே இப்படின்னு யாரான கொஞ்சுவாளான்னு. ஆனா யசோதை பண்றது எப்படி இருக்கு பாருங்க. யசு உன் மகனை கூவாய்னு கோபிகை சொன்ன உடனே அதட்டற ஒரு துவனியில தானே யசோதை பாடி இருக்க வேண்டும். ஆனா வாமன நம்பி வருக, காகுத்த நம்பி வருக, கரியகுழல் செய்யவாயின்னு என்னமோ கொஞ்சராப்புல ஸ்தோத்திரம் பண்ணி யசோதை அழைத்து கொண்டிருந்தாள். அந்த பக்கத்தில் இருக்கிற கோபிகைக்கு புரியவில்லை. என்ன செய்கிறாய், மகனை அதட்டி அழைக்க மாட்டாயான்னு அவ கேட்டா. அதனால தான் 3வது வரி பாருங்கோ, அரியன் இவன் எனக்கின்று நங்காய். நடுவுல ஒரு பகுதி மட்டும் பக்கத்தில் இருக்கிற கோபிகையை பார்த்து சொல்றா. மற்றதெல்லாம் கண்ணனை வா வா வான்னு சொல்லிட்டு இருந்தவள் திடீர்னு அருகில கோபிகையை பார்த்து அரியன் எவன் இவன் எனக்கின்று நங்காய். ஐயோ கண்ணன் என்னை மீதூர்ந்து விட்டான், எனக்கு கட்டுப்பட்டவன் அல்ல, இவன் இன்று எனக்கு அரியவன். நான் சொல்லி அதட்டி பேசினதுக்காகலாம் வரக்கூடிய நிலைமைகள்லாம் எப்போ தாண்டி ஆகிவிட்டது. அதெல்லாம் சின்ன குழந்தையா இருக்கிற பருவத்தில் அம்மா சொல் பேத்து கேட்டுக்கொண்டிருந்தான். இப்போது நான் சொல்வதை கேட்க மாட்டான். அதனால் அவனை வர வைக்கணும்னா நான் சத்தம் போட்டு கோபப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. இதை போல கனிவாக பேசித்தான் குழந்தையை வர வைக்க வேண்டும் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட பதில் சொல்றா. அரியன் இவன் எனக்கின்று நங்காய் அஞ்சனவண்ணா. உடனே திரும்ப கண்ணனை பார்த்து அழைக்க தொடங்கினாள். அஞ்சனவண்ணா, அஞ்சனம்னா மை, மை போன்ற கருப்பான திருமேனிதால் கண்ணனுக்கு. அதனால அஞ்சனவண்ணா நீலமேக நிபம் அஞ்சன புஞ்ச சியாமகுந்தளம் அனந்தசயம் துவாம் என்று வரதராஜஸ்தவத்திலே கூறத்தாழ்வான் பாடுகிறார். நீலமேக நிபம், நன்னா கருப்பா ஒரு மேகம் இருந்ததென்றால் அதை ஒத்த திருமேனி உடையவனோல்யோ கண்ணன். எவ்வளவு கருப்புனால் கண்ணனுடைய திருமேனி ஏற்கனவே கருப்பு. அதுக்கு மேல யமுனை ஜலத்துல குளிச்சுட்டே இருக்காரோ இல்லையோ, யமுனை நதியும் கருப்பு. அப்ப அந்த கருப்பெல்லாம் கண்ணனுடைய திருமேனியில ஒட்டி கொண்டு விட்டதாம். அதனால கருப்பு, அவ்வளவு கருப்பா ஆயிட்டார் கண்ணன். அந்த திருமேனியோடு அஞ்சனவண்ணா அசலகத்தார் பரிபவம் பேச தரிக்ககில்லேன். அசலகத்தார் அண்ட வீட்டுக்காரர்கள் எல்லாம் பரிபவம் பேசுகிறார்கள், உன்னை பற்றி குறை சொல்லுகிறார்கள், குற்றம் சொல்லுகிறார்கள். அதை என்னால் கேட்க முடியவில்லை, பேச தரிக்ககில்லேன். பாவியேனுக்கு இங்கே போதராயே, நான் என்ன பாபம் செய்தேனோ தெரியவில்லை, உன்னை இப்படி 4 பேர் குத்தம் சொல்லுவதை என் காதால கேட்க வேண்டி இருக்கிறதே. ஒரு தாய் எப்ப ஆனந்தப்படுவாள், ஈன்ற பொழுதே பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய்னு வள்ளுவர் சொல்றாரோ இல்லையோ. அப்ப பிள்ளை சமத்து பிள்ளைன்னு ஊர்க்காரர்கள் சொன்னா தாய் ஆனந்தப்படுவா. ஐயோ இந்த பிள்ளையுடைய வம்பு தாங்க முடியல, இவனை வெளியில விடாதேன்னு பக்கத்து வீட்டுக்காரி வந்து சொன்னா அது எவ்வளவு புண்படும் யசோதைக்கு மனசு. அதனால சொல்றார், பாவியேனுக்கு இங்கே போதராயே, இவ்வளவு பாபம், உன்னை பெற்ற ஒரு புண்ணியத்தை செய்த நான், ஆனா உன்னை பத்தி ஊரார்களெல்லாம் ஏசும் இந்த வார்த்தையை கேட்க வேண்டிய பாவத்தை செய்திருக்கிறேன். அப்படிப்பட்ட பாபத்தை போக்கி எனக்கு ஆனந்தத்தை கொடுப்பதற்காக நீ ஓடிவா என்று 2வது பாசுரத்தில் யசோதை அழைத்தாள். அவர் அதற்கெல்லாம் வசப்படுபவராக இல்லை. நேர அடுத்த வீட்டுக்குள்ள ஓடினார். இன்னும் 4 கள்ளத்தனம் பண்ணார். அந்த கோபிகை யசோதை இடத்துல வந்து அவர் புகார் பண்ணுவது 3வது பாசுரம். திருவுடை பிள்ளைதான் தீயவாறு தேக்கம் ஒன்னுமிலன் தேசுடையன் உருக வைத்த குடத்தோடு வெண்ணெய் உறிஞ்சி உடைத்திட்டு போந்து நின்னான் அருகு இருந்தார் தம்மை அநியாயம் செய்வதுதான் வழக்கோ அசோதாய் வருக என்று உன்மகன் தன்னை கூவாய் வாழ ஒட்டான் மதுசூதனனே. அந்த பொண்ணு வந்து அடுத்து இன்னும் ஒரு படி,
முதல் படியில் சொன்னவளாவது ஐயோ கள்ளத்தனம் தாங்க முடியல, எப்படியான் எங்களை காப்பாத்து, நீதான் உன் மகனை கூவிக்கொள்ள வேண்டும்னு சொன்னான். இவ ஒரு பக்கம் மேல கூவினா, அடுத்த புகார் செய்தாள், எங்களை வாழவே கண்ணன் விடமாட்டேன் என்கிறான். மதுசூதனன் வாழ ஒட்டான். மதுசூதனன் கண்ணனுக்கு பெயர். மது என்கிற அசுரனை கொன்றவன். அவன் எங்களை வாழவே அனுமதிக்க மறுகிறான், வாழ ஒட்டான் என்று அடுத்த நிகழை புகார் செய்கிறாள். ஏன் கண்ணன் என்ன பண்ணார் என்றால், அது அவ சொல்றார், திருவுடை பிள்ளைதான் தீயவாறு தேக்கம் ஒன்றுமிலன். திருவுடை பிள்ளை நல்ல பெரிய செல்வந்தர்கள் வீட்டு பிள்ளை தானே. நந்தகோபாலனு குறைவா? அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலான ஆண்டாருடைய பாசுரம். அப்ப நிறைய செல்வங்கள் எல்லாம் அவருக்கு உண்டு, அத்தனை பசுமாடுகள் உண்டு, நீர் நிலம் எல்லாமே இருக்கும் இல்லையோ. அப்பேற்பட்ட செல்வந்தருடைய பிள்ளை தானே கண்ணன். அப்போ ஐஸ்வர்யமுடையவர் பிள்ளை. யாருக்கு? நல்ல குலம், ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கு. இந்த ஆயர் குலத்துல பிறந்திருக்கானோ இல்லையோ, இந்த ரெண்டும் அவனுக்கு இருந்தாலும் தீயவாறு தேக்கம் ஒன்றும் இலன். தீயவாறு, ஆறுனா முறை, பிரகாரம்னு அர்த்தம். தீய ஆறு, தன்னுடைய கள்ளத்தனம் செய்யும் முறைகளில் தேக்கம் ஒன்றும் இலன், ஒரு வெட்கம் கூட இல்லை, எந்த ஒரு தடை தங்கு தடை இல்லாமல் இப்படி கள்ளத்தனத்தை செய்கிறான் அப்படின்னு அந்த கோபிகை சொன்னான். என்ன அர்த்தம்னால், நாம பொதுவா ஒரு தப்பு பண்ண போறோம்னு வச்சுங்களேன், உடனே நமக்கு மனசுல என்ன வரும்? ஐயோ இந்த குடும்பத்துல பிறந்திருக்கோம், இப்பேற்பட்ட பெயருடைய உலகத்துல புகழுடைய குலத்துல பிறந்திருக்கோம், நாம் போய் இந்த தவறு செய்யலாமா அப்படின்னு மனது கூச வேண்டும். அதை போல ஒருத்தர் திருட போகிறார்னால், எங்கிட்டயே ஒண்ணுல சுவாமி, அடுத்த வேளை எனக்கோ குழந்தைகளுக்கோ சோற்றுக்கு இல்லை, அதனால திருடுகிறேன்னு சொன்னா மனசுல ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்காது. ஆனா என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, குறைச்சலே கிடையாது, பெரிய செல்வந்தர் வீட்டு பிள்ளை, ஆனா திருடுகிறேன்னு சொன்னா ஒரு சின்ன கூச்சம் ஏற்பட வேண்டுமோ இல்லையோ. இது ரெண்டுமே கண்ணனுக்கு இல்லையா. திருவுடை பிள்ளைதான் தீயவாறு தேக்கம் ஒன்றுமிலன். திருவுடை அப்படின்னா செல்வத்தை உடைய குடும்பத்தில் பிறந்தவன் அர்த்தம். அப்ப நம்மகிட்ட தான் பணங்காசு இருக்கேன்னாவது அவர் கொஞ்சம் சங்கோச்சப்பட்டு இருக்கலாம், அதனாலும் தேக்கம் ஒன்றுமில்லன், ஒரு தடையும் அவனுக்கு இல்லை. சரி, பிள்ளை உங்கள் குலத்துல பிறந்ததற்காக நந்தகோபாலனுக்கு நல்ல பேர் இருக்கே, யசோதை தான் ஆயர் குலத்துக்கெல்லாம் ஒரு விளக்காக கொடியாக கொழுந்தாக இருக்கிறார்களே, அப்ப அவளுக்கு பிறந்து விட்டு இப்படி செய்யலாமா என்றாவது வெட்கம் இருக்க வேண்டும். அது எதுவுமே கண்ணனுக்கு இல்லை. தீயவாறு தேக்கம் ஒன்றுமிலன். இதைத்தான் கூரத்தாழ்வான் தன்னுடைய அதிமானுஷஸ்தவத்தில் பாடுகிறார். சத்தியேவ கவ்ய நிவகே நிஜதாம்னி பூம்னா பர்யந்த சத்மசு கிமர்த்தம் அச்சூச்சுரஸ்துவம். அவர் கேட்கிறார், கண்ணன் தன் வீட்டை விட்டு அசல் வீட்டிலெல்லாம் போய் வெண்ணெய் திருடினாரோ இல்லையோ, எதனாலே? தன் வீட்டில் வெண்ணெய் இல்லை, அதனால பக்கத்து வீட்டுக்கு போய் திருடினாரான்னு. உலகத்துல யாரான ஒருத்தர் திருடுறாருன்னா தங்கிட்ட ஒண்ணுமே இருக்காது, கஷ்டத்துல ஏழ்மையில் இருப்பார், அதனால வேற ஒருத்தர் பொருளை திருடுகிறார்னு சொல்லலாம். கண்ணனுக்கு குறையா? அந்த வீட்டில் இல்லாத வெண்ணையா? மொத்த ஆயர் குலத்துக்கும் இவர்கள் தான் தலைவர்கள். அப்ப நிறைய வெண்ணெய் பால் தயிர் வீடு முழுக்க நிறைந்து உள்ளது, அது அனைத்தையும் கண்ணன் உண்டு விட்டார். ஆனா இன்னும் போருங்கிற எண்ணம் வரவில்லை. இன்னும் சொல்ல போனால் தன் வீட்டுல வெண்ணெய் இருந்தாலும் கண்ணன் அதை சாப்பிட மாட்டாராம். அதெல்லாம் விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரி வச்சிருக்கிற வெண்ணையை போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவாராம். சத்தியேவ கவ்ய நிவகேஷு நிஜதாம்னி பூம்னா, தன் வீட்டிலேயே அதிகப்படியாக கவ்ய நிவகம், நிறைய வெண்ணெய் தயிர் பால் இருக்கும்போது அதையெல்லாம் விட்டு விட்டு கிமர்த்தம் அச்சூச்சுரஸ்துவம், பக்கத்து வீட்டுக்காரி வீட்டில் போய் எதற்காக கண்ணா திருடினாய் என்று கூரத்தாழ்வான் கேட்கிறார். அப்ப செல்வத்துக்கு குறைச்சல் கிடையாது, குலத்துல உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கிறான், ஆனா ஒரு தவறு செய்யும் போது அவனுக்கு ஒரு சங்கடமே இல்லை, அதுல தைரியமாக செய்கிறான். அடுத்தது அதுதான் தனக்கு பெரிய பெருமைன்னு வேற கண்ணன் நினைச்சுட்டு இருக்காராம். தேக்கம் ஒன்றுமிலன் தேசு உடையான். அடுத்த உடனே சொல்ற தேசு உடையன்னால் அந்த கள்ளத்தனம் பண்ணா பாருங்க, வெண்ணெய் திருடினானே, அந்த வெண்ணெய் திருடிதான் பெரிய சாதனை என்று அளவுக்கு அப்படியே கர்வத்தோட கண்ணன் நடந்து வருவாராம். வெண்ணெய் திருடி சாப்பிட்றாரோ இல்லையோ, தனக்கு கூட வந்தவர்களுக்கெல்லாம் வெண்ணெயை பகிர்ந்து கொடுத்துருவார். மிச்சம் கடைசியில் கொஞ்சம் வெண்ணெய் ஒட்டின்னு இருக்குமோ இல்லையா, அது என்ன பண்ணுவார், நம்ம கையில் இப்போ சக்கரை பொங்கல் வாங்கி சாப்பிட்றோம், அதில் ஒரே நெய்யாக இருக்குன்னா என்ன பண்ணுவோம், அதை போய் சரியாக கை கழுவி இருக்கிற இடத்துல போய் பண்ணணும். உடனே தூணில் தடவுறது, இல்லை நம்ம வேஷ்டி எடுத்து தடவுறது, இப்படி பண்ணோம்னா என்ன ஆகும்? அதை போல கண்ணன் என்ன பண்ணுவார், மிச்ச வெண்ணெய் கையில் ஒட்டின்னு இருக்குமோ இல்லையோ, அதெல்லாம் இப்படி முகத்தில் உடம்புலலாம் நல்லா பூசின்றுவாராம். பூசிண்டு வெளியில் ஆய்ப்பாடியில் நடந்து போனா யார் பார்த்தாலும் உடனே கண்டுபிடித்து விடுவார்கள், இவன் தான் வெண்ணெய் திருடினான் என்று.
அப்ப வெண்ணெய் கையில் இருந்ததை அலம்பிக் கொண்டு வந்து விட்டால் யாருக்குமே கண்டுபிடிச்சிருக்க முடியாது கண்ணன் தான் திருடன்னு. ஆனா அது கண்ணனுக்கு பிடிக்காது. நான் திருடுவேன், திருடினதை உங்களால் தடுக்க முடியாது, ஆனால் நான் தான் திருடினேன்னு உலகம் முழுக்க பறைசாற்ற வேண்டும். அதில் கண்ணனுக்கு ஒரு சங்கோச்சமே கிடையாது. அப்போ தேசு உடையன், தான் திருடுவதில் ஒரு சங்கோச்சமும் இல்லை, தேக்கம் ஒன்றும் இலன். அப்புறம் அந்த திருடினதே பெரிய ஒரு கௌரவம், அதுதான் தான் பண்ண பெரிய சாதனையை போல தேசு உடையன். அதை உலகம் முழுக்க பிரகடனப்படுத்தி கொண்டு கண்ணன் வருகிறான். தேசுடையன் உருக வைத்த குடத்தோடு வெண்ணெய் உறிஞ்சி, வெண்ணெயை எடுத்து காய்ச்ச நெய்யா உருக்கணும் இல்லையோ, அதுக்காக ஒரு பானையில போட்டு அடுப்புல வச்சிருந்தாலாம். உருக வைத்த குடத்தோடு வெண்ணெய் உறிஞ்சி அப்படியே அந்த பானையை சாச்சார். அந்த நெய் எல்லாத்தையும் முழுக்க உரிந்து குடித்து விட்டார். உடைத்துட்டு போந்து நின்னான். அந்த குடத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டு ஓடி போயிட்டார். போந்து நின்றான். போந்து நின்னான்னா ஓடி போயிட்டார்னு சொல்லல, இப்படி ஓடி போறாப்புல போயிட்டு பின்பக்கமா வந்து அங்க ஒரு கூட்டம் கூடுமோ இல்லையோ, ஏதோ ஒரு வீட்டுல திருடு நடந்திருக்குன்னு சொன்னா ஊர் மக்கள் எல்லாம் கூடி இருக்க மாட்டாளா? கண்ணன் அதை போல தானே உள்ள போய் திருடி விட்டு நெய்யெல்லாம் குடித்து விட்டு இப்படி வெளியில போயிட்டு சுத்தி வந்து மற்ற மக்கள் எல்லாம் நின்று விசாரிச்சுட்டு இருப்பா பாருங்க, என்னாச்சு, எப்படி திருடு போச்சு, என்ன பண்டம் போச்சுன்னு கேட்பாளே. அவர்களோடு ஒருவனா வந்து நின்று கொண்டு ஒண்ணுமே தெரியாதவனு போல இந்த வீட்டுல யாரோ திருடிட்டு போயிட்டாலாம், இருந்த வெண்ணையெல்லாம் போயிடுத்தான் அப்படின்னு மக்களோடு மக்களா தானும் இருந்து வம்பு பேசி கொண்டிருப்பாராம். அதனால தான் பாடும்போது போந்து நின்றான். போந்தான்னு சொன்னா ஓடி போயிட்டார்னு அர்த்தம். அவர் ஓடி போகல, போந்து நின்றான். இப்படி வெளியில போறாப்புல போய் சுத்தின்னு வந்து மக்களோட சேர்ந்து வம்பு பேசிட்டு இருக்கார். இப்படி கண்ணனுடைய தீமை இருக்கிறது. அருகு இருந்தார் தம்மை அநியாயம் செய்வதுதான் வழக்கோ அசோதாய். அவ உடனே யசோதை இடத்துல கேள்வி கேட்கிறா, இது நியாயமா யசோதையே? அசல் இருந்தார் பக்கத்து வீட்டுக்காரர்கள் இடத்துல நல்ல உறவோடு இருக்க வேண்டாமா? அருகு இருந்தார் தம்மை அநியாயம் செய்வதுதான். இப்படி உன்னுடைய பிள்ளையை விட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற பொருள்களை எல்லாம் திருட விடுகிறாயே, இது நீ செய்வது நியாயமா? இது வழக்கோ? நீ செய்வது சரியானதுதானா? இப்படித்தான் அண்ட வீட்டுக்காரர்கள் அசல் வீட்டுக்காரர்களை நடத்த வேண்டுமா? இது தவறு, வழக்கோ அசோதாய். வருக என்று உன் மகன் தன்னை கூவாய் வாழ ஒட்டான் மதுசூதனனே. உன் மகனை நீயே திரும்ப கூட்டுக்கோ. அவன் ஊருக்குள்ள வந்து திரிந்து கொண்டிருந்தான்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப துன்பமாக இருக்கிறது. உன் மகனை கூவாய், வருக என்று உன் மகன் தன்னை கூவாய், நீயே அழைத்து உன் அருகேயே அவனை அடக்கி வைத்துக்கொள் யசோதாய், உலகத்தில் விடாதே. வாழ ஒட்டான் மதுசூதனனே. மது என்கிற அசுரனை கொன்னாரேன்னு சந்தோஷப்பட்டோம். இப்ப எங்க பிராணனை வாங்குறார். வாழ ஒட்டான் மதுசூதனனேன்னு சொன்னா அவன் மதுசூதனனாக இருக்கும் போது, மது என்கிற அசுரனை அழிக்கும் போது எங்களுக்கெல்லாம் சந்தோஷம், எங்கள் விரோதியை போக்கினானே என்பதற்காக. ஆனா இப்ப என்ன, அவரே விரோதி ஆயிட்டார். ஒருத்தர் யாரோ ஒருத்தர் வயசானவர் இருந்தார், அவரை இன்னொருத்தர் போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு இருந்தார். நான் உடனே அங்க போய், அது என்னமா நீ அடிக்கலாம், அதெல்லாம் ரொம்ப தப்பு, நான் தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிச்சேன்னா அதுவும் தப்பு தானே? அப்ப மது வந்து உலகத்தை மக்களை எல்லாம் துன்பப்படுத்தினார் அசுரன். கண்ணன் போய் மதுவை கொன்னுட்டார். ஆனா இப்ப என்ன பண்றார்? அவரை விட அதிகமா கண்ணன் தானே இந்த மக்களை துன்பப்படுத்துகிறான். அப்ப வாழ ஒட்டான் மதுசூதனனே. விரோதியை போக்க வேண்டிய கண்ணனே எங்களுக்கு விரோதியாக வந்து நின்றால் நாங்கள் எப்படி வாழ்வது? யசோதாய், உன் மகனை நீ அடக்கி அழைத்து கொள்ள வேண்டும் என்று மற்றும் ஒரு கோபிகை சொன்னாள். இது 3வது பாசுரம். உடனே யசோதை கோவப்பட்டு கண்ணனை அழைக்கிறாள். கண்ணா நீ வான்னு 4வது பாசுரத்தில் அழைக்கிறாள். கொண்டல் வண்ணா இங்கே போதராயே, கோயிற்பிள்ளாய் இங்கே போதராயே, தென்திரை சூழ் திருப்பேர் கிடந்த திருநாரணா இங்கே போதராயே, உண்டு வந்தேன் அம்மமென்னு சொல்லி ஓடி அகம்புக ஆய்ச்சிதானும் கண்டு எதிரே சென்று எடுத்து கொள்ள கண்ணபிரான் கற்ற கல்விதானே. அடுத்த பாசுரத்திலே யசோதை அழைக்கிறாள். கொண்டல் வண்ணா இங்கே போதராயே. கொண்டல்னு சொன்னா மழை மேகம். கொண்டல் வண்ணன் மழை மேகம் போன்ற நிறத்தை, ஒரு உடலினுடைய வர்ணத்தை உடையவரோ இல்லையோ, அப்ப கொண்டல் வண்ணா இங்கே போதராயே, நீ நான் இருக்கும் இடத்துக்கு ஓடி வந்து விடு, வெளியே மற்ற வீடுகளுக்கு செல்லாதே. கோயிற்பிள்ளாய் இங்கே போதராயே. கோவில், கோவில்னு சொன்னால் திருவரங்கம், ஸ்ரீரங்கம்னு பொருள். சம்பிரதாயத்திலே சில சொற்கள் குறிப்பாக சில பொருட்களை குறிக்கும். இப்ப சுவாமி அப்படின்னு வெறுமை சொன்னா அது ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய சுவாமி ராமானுஜரைத்தான் குறிக்கும். அதை போல பெருமாள் அப்படின்னு சொன்னா ராமனை குறிக்கும். சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னா ராமனை குறிக்கும். அதை போல கோயில் அப்படின்னு மொட்டையா சொன்னா, கோவிலுக்கு சென்று வருகிறேன்னு சொன்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவில்னு அர்த்தம் கிடையாது, திருவரங்கத்துக்கு செல்லுகிறேன்னு தான் பொருள். எங்க எப்படி சொல்ல முடியும்னால், இதோ ஆழ்வார் சொல்றாரு, கோயிற் பிள்ளாய், கோவிலிலே திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளாய் கண்ணா,
இங்கே போதராயே, 2 எழு சேர்க்கிறார் பாருங்க. கொண்டல் வண்ணா கோயிற்பிள்ளா, இதைத்தான் திருப்பாணாழ்வார் பாடினார். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்ஹோன் அணி அரங்கன் என்று திருப்பாணாருடைய பாசுரம். அப்ப கருப்பு நிறத்தவனான கண்ணன் தான் திருவரங்கநாதன். அதனால பெரியாழ்வாரும் பாடுறார், கொண்டல் வண்ணா இங்கே போதராயே கோயிற்பிள்ளா இங்கே போதராயே. சரி, ஸ்ரீரங்கத்தில் இருக்கார். அது மட்டுமா, தென் திரை சூழ் திருப்பேர் கிடந்த திருநாரணா இங்கே போதராயே. அந்த ஸ்ரீரங்கத்துக்கு அருகிலேயே திருப்பேர் நகர் கோயிலடி என்று அந்த திவ்யதேசத்துக்கு திருநாமம். அந்த திருப்பேர் நகரிலே தென் திரை சூழ் திருப்பேர் கிடந்த நல்ல அலைகளோடு கூடிய காவிரி, காவிரியினுடைய கரையிலே தான் திருப்பேர் நகர் திவ்யதேசம் இருக்கிறது. அப்ப காவிரி கரையிலே தென்திரை சூழ் திருப்பேர் கிடந்த திருநாரணா ஸ்ரீயப்பதி, பெரிய பிராட்டியாரோடு கூடியவனான நாராயணன், அவர் அங்கு சயனித்து கிடக்கிறார். திருநாரணா இங்கே போதராயே, இங்கே வான்னு யசோதை அழைத்தார். இதுல என்ன சிறப்பென்றால், உணவு உண்பதற்காக அம்மம் உண்ண, அம்மம்னா உணவுன்னு குழந்தைக்கு சொல்லுவோம் இல்லையோ, அப்ப அம்மம் உண்ணவா, நீ சாப்பாடு சாப்பிட வேண்டாமா, மணியாச்சு, விளையாடி கொண்டே இருந்தால் பசி எடுக்காதா, நீ வா என்று சாப்பிடுவதற்காக வர வேண்டும்னு பெரியாழ்வார் இந்த இடத்துல அழைக்கிறார். எப்படி தெரியும்? இங்க வெறுமை இங்கே போதராயேன்னு மட்டும்தானே இருக்குன்னால் அடுத்த வரியை பார்த்தா ஏன் எப்படி பொருள் கொள்ளணும்னு தெரிந்துவிடும். கண்ணன் வந்துட்டா. இப்ப யசோதை உண்ணுவதற்கு வா, சாப்பிடவான்னு அழைத்தாளோ இல்லையோ, அதை கேட்டு கண்ணன் வீட்டுக்கு வந்தார். போனா போறது 3 பாசுரமா அழுது விட்டால் யசோதை, ரொம்ப நாளா அழைத்து கொண்டிருக்கிறாள். அதனால வருவோம்னு வீட்டுக்கு வந்தார். வந்தவர் என்ன சொல்லணும்? எனக்கு சாப்பாடு வேண்டாம், சாப்பாடு வேண்டும், ஏதோ ஒன்று சொல்லணுமோ இல்லையோ. அவர் சொன்னார், உண்டு வந்தேன் அம்மம் என்று சொல்லி. தாயே, அந்த வீட்டிலேயே நன்னா சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். இது எப்படி இருக்கு? அந்த வீட்டில் வெண்ணெய் திருடி சாப்பிட்டதுக்குத்தான் புகார் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்குத்தான் யசோதை அழைக்கிறாள். சாப்பிடுவதற்காகவாவது வான்னு சொல்றா. வந்துட்டு நான் அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் இப்படின்னு எந்த குழந்தையானு சொல்லுமா? ஆனா அவ்வளவு தைரியம் கண்ணனுக்கு. அதை சொல்லிவிட்டு அவள் பிடிக்கிறதுக்குள்ள ரொம்ப வேகமா காற்றை போல ஓடிவிட்டானாம். உண்டு வந்தேன் அம்மம் என்று சொல்லி ஓடி அகம்புக, அப்படி சொல்லிண்டே ஓடி வந்து வீட்டுக்குள்ள போனார். யசோதைக்கு அந்த கண்ணனை பார்த்த உடனே இருந்த கோபமெல்லாம் போயிடுத்து. இதுவரைக்கும் ரொம்ப கோபத்தில் இருந்தால், இப்படி ஊர் மக்கள் எல்லாம் பழி சொல்லும்படிக்கு என் மகன் நடந்து கொண்டானே என்று. ஆனா அவன் ஓடி வந்து அழக பார்த்தாளா? அவன் வரும்போதே நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன், அங்கேயே சாப்பிட்டு ஆகிவிட்டது, அம்மம் உண்டேன் என்று சொல்லிட்டே வந்து இவகிட்ட ஒரு மாய்மாலம் பண்ணி உள்ள ஓடிப்பட்டார் பாருங்க. அதை பார்த்த யசோதை அப்படியே மனம் உருகி போனாள். அப்படியே இறங்கி அமர்ந்து அவனை அணைத்து கொண்டாளாம். கண்டு எதிரே சென்று எடுத்துக்கொள்ள ஓடி போய், அவன் உடம்பு முழுக்க புழுதியா இருக்குமோ இல்லையோ, அந்த ஆய்ப்பாடியில கண்ணன் எங்கும் ஆடி பாடி உருண்டு புரண்டு விளையாடுவார். அப்போ உடம்பு முழுக்க அந்த புழுதியெல்லாம் படிந்திருக்கும். அதோட ஓடி வந்து அணைச்சிப்பாராம். யசோதைக்கு இப்போ நாம் நல்லா ஒரு பட்டு வஸ்திரமெல்லாம் உடுத்தின்னு இருக்கோம்னு வச்சுங்களேன். சட்டுன்னு ஒரு குழந்தை அழுக்கோடு வந்து கட்டிண்டா யாரானு இல்லை நான் நல்ல வஸ்திரம் உடுத்தின்னு இருக்கேன், இதோட என்னை கட்டிக்காதான்னு யாரானு சொல்லுவோமா? என்ன உயர்ந்த ஆடையாக இருந்தாலும் குழந்தை ஆசையாக வந்து கட்டிக்கிறச்சே அது அந்த புழுதியோடு வருவதைத்தானே ஒரு தாய் ஆசைப்படுவாள். அதை போல யசோதை கட்டிண்டாளாம். இதைத்தான் தேவகி தான் புலம்புகிறாள். இந்த பாக்கியத்தை நான் பெறவில்லையே, தன்னந்தாமரை கண்ணனே கண்ணா தவழ்ந்தெழுந்து தளர்ந்ததோர் நடையால் மண்ணில் செம்பொடி ஆடி வந்து எந்தன் மார்பில் மண்ணிடப் பெற்றிலே நந்தோ. இது குலசேகராழ்வார் தன்னை தேவகியாக பாவித்து கொண்டு பாடும் பாசுரம். நீ மெதுவா எழுந்து தளர் நடை நடந்து ஓடி ஆடி விளையாடி உடம்பு முக்க புழுதியோடு வரணும், நான் அண்ணா உயர்ந்த ஆடையில் இருக்கணும், ஆனால் உன்னை அப்படியே எடுத்து அணைத்து கொண்டு அந்த ஆடையெல்லாம் வீணா போகணும், அதில் எல்லாம் புழுதியாக ஆக வேண்டும், அப்பதானே ஒரு தாய்க்கு ஆனந்தம். அந்த பாக்கியத்தை நான் பெறவில்லையேன்னு தேவகி வருந்துகிறாள். அந்த பாக்கியம் யசோதைக்கு கிடைத்தது. அப்ப கண்டு எதிரே சென்று எடுத்துக்கொள்ள கண்ணபிரான் கற்ற கல்விதானே. அதை பார்த்து அப்புறம் யசோதையே ஆச்சரியப்படுறாளாம். கண்ணபிரான் கற்ற கல்விதானே என்று பக்கத்தில் இருக்கிற கோபிகை சொல்ற வார்த்தை கிடையாது, இது யசோதையே சொல்லுகிறாள். என்ன நடந்ததுன்னே இவளுக்கு புரியவில்லை. நாம கண்ணனிடத்துல கோபத்தோடு இருந்தோம், அவன் இப்படி ஊரில் மக்களை எல்லாம் துன்புறுத்துகிறான், கள்ளத்தனம் செய்கிறான்னு கோபமா இருந்தோம். ஆனா கண்ணன் ஓடி வந்தான், நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் என்று சொன்னான், வந்து அணைத்து கொண்டான், உடனே வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டான். யசோதை யோசிச்சு பார்த்தா, நான் ஏன் கட்டிண்டேன்? அந்த குழந்தை மேல கோபத்தோடு தானே இருந்தேன், அதை ஏன் கட்டி அணைத்து கொண்டேன்னு யசோதைக்கே புரியல. அப்புறம்தான் தெரிஞ்சது, கண்ணபிரான் கற்ற கல்விதானே. ரொம்ப நல்ல கைதேர்ந்த திருடன் போல் இருக்கு. திருடி விட்டு
கோபித்து கொண்டாள் தாய் என்றால் அவளை எப்படி சரி கட்டணும்னு இந்த சின்ன வயசுல இந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கே. இதெல்லாம் வயசானதுக்கு அப்புறம் எப்படி தாயை ஏமாற்றலாம்னு குழந்தை கத்துக்கொள்ளும். இந்த குழந்தை கண்ணபிரான் கற்ற கல்வி, கல்வினா இது சாந்தீபின் இடத்த போய் வில்வித்தை, வாழ்வித்தை, வேதம், சாஸ்திரம், அங்கமெல்லாம் கத்துக்கல. இவன் கற்ற கல்வி என்ன? தான் எவ்வளவு கள்ளத்தனம் செய்தாலும், தன்னுடைய புருவ நெரிப்பாலும், உதட்டை சுழிப்பதாலும், தன்னுடைய பார்வையாலும், அழகான பேச்சாலும் யசோதை அப்படியே உருக்கி தன்னை ஏற்றுக்கொள்ள வைத்து விடுகிறானோ இல்லையோ, அது அவளுக்கே அப்புறம்தான் புரியுறது. கண்ணன் ஓடி வந்தார், அணைத்து கொண்டாள் யசோதை, அவர் புறப்பட்டு உள்ள ஓடி போயிட்டார். இப்ப யசோதை யோசிச்சு பார்க்கறா, எப்படி என் மனம் மாறியது? கண்ணபிரான் கற்ற கல்விதானே. இந்த வயசுல இந்த பிள்ளைக்கு எவ்வளவு சாமர்த்தியம், தாயை எப்படி கோபம் இழக்க வைத்து ஏற்றுக்கொள்ள வைக்கணும்னு இந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கே என்று யசோதைக்கு ஆனந்தம். அந்த பாவனையோடு பாசுரம் பாடினாள். இது 4வது பாசுரம். அடுத்து அவர் வந்தார். வந்தவர் வீட்டில் தங்கவா போறார். மறுபடியும் வெளியே புறப்பட்டு சென்று மற்றொரு வீட்டிலே போய் கள்ளத்தனம் செய்தார். அந்த கோபிகை ஓடி வந்தாள். அவள் சொல்லுவது 5வது பாசுரம். பாலை கறந்து அடுப்பேற வைத்து பல்வளையாள் என் மகள் இருப்ப மேலை அகத்தே நெருப்பு வேண்டி சென்று இறைப்பொழுது அங்கே பேசி நின்னேன். சாளக்கிராமம் உடைய நம்பி சாய்த்து பரிகெட்டு போந்து நின்னான். ஆலை கரும்பின் மொழி அணைய அசோதை நங்காய் உன் மகனை கூவாய். அடுத்து மற்றொரு பெண் வந்து சொன்னா, நான் என்னன்னு சொல்றது, ரொம்ப கவனமா இருந்தேன். கீழே இருந்தவர்கள் எல்லாம் எங்களால கண்ணனை தடுக்க முடியவில்லைன்னு சொல்லிட்டாலோ இல்லையோ, இந்த கோபிகை அப்படி அல்ல. என்ன பண்ணாலும் கண்ணனை உள்ள விடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கவனத்தோடு இருந்தாலாம். பாலை கறந்து அடுப்பு ஏற வைத்து, நல்ல பால், பெரிய பெரிய பசுமாடு, கற்று கறவை கணங்கள் பல கறந்து என்று திருப்பாவையில் ஆண்டாள் சொல்றாளோ இல்லையோ, அந்த மாடை கறக்கணும்னா அதை மடியை பிடிச்சு விட்டோம்னா போருமா. பாலை கறந்துட்டே இருக்கும். ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். கண்ணன் கை பட்டு பட்டு வளர்ந்ததுனால ஒவ்வொரு மாடும் 2, 8 அடி 10 அடிக்கு வளர்ந்துருக்குமாம். அந்த மாடுகளில் பால் கறந்து அந்த உயர்ந்த பாலை எடுத்து அடுப்பு ஏற வைத்து, பாலை காய்ச்சனமோ இல்லையோ, அப்புறம் தானே அடுத்து தயிர், வெண்ணெய், நெய் எல்லாம் வர முடியும். அப்ப பாலை காய்ச்சத்துக்காக அடுப்பு ஏற வைத்து விட்டு தன்னுடைய மகள், இந்த கோபிகை என்ன பண்ணா, தன்னுடைய பெண் இருக்கிறாளே அந்த பெண்ணை அந்த இதுக்கு காவலுக்கு அமர்த்தினாளாம். பல்வளையாள் என் மகள் இருப்ப, நிறைய கையில் அழகா வளையல்கள் எல்லாம் போட்டுருந்தா என்னுடைய பெண். அந்த பெண்ணைத்தான் காவலுக்கு அமர்த்தி விட்டு, நீ இந்த ஜாக்கிரதையா இந்த பாலை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நான் பக்கத்து வீட்டுக்கு போனேன். எதுக்கு போனாள்னால், மேலை அகத்தே நெருப்பு வேண்டி சென்று, அடுப்பு ஏற்றுவதற்கு நெருப்புக்கு ஏதான ஒரு குச்சி கோழி கட்ட வேணுமோ இல்லையோ, அந்த நெருப்பு வாங்குவதற்காக பக்கத்து வீட்டுக்கு போனேன். போன சமயம் கொஞ்சம் பராக்கு பார்த்துட்டேன். அங்கு இருந்த என்னுடைய நண்பர்களோடு பேசிக்கொண்டிருந்து விட்டேன். வேண்டி சென்று இறைப்பொழுது அங்கே பேசி நின்னேன். ஒரு க்ஷணம்தான், 2 நிமிஷம் கூட இருக்காது. அது வரைக்கும் அங்கு இருந்த கோபிகையோடு நான் பேசி நின்று கொண்டிருந்தேனா, கண்ணன் பார்த்தார், இதுதான் சரியான சமயம். பெண்ணு மட்டும்தான் இருக்கா, அம்மா இல்லை, கோபிகை பக்கத்து வீட்டுக்கு நெருப்பு வாங்கிறதுக்காக போயிருக்கா, இந்த சமயத்துக்கு போக வேண்டும்னு நேர உள்ள நுழைந்தார். சாளக்கிராமம் உடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்னான். சாளக்கிராமம், முக்திநாத்னு சொல்றோமே, நேபாளத்தில் இருக்கக்கூடிய அழகான திவ்யதேசம். அந்த சாளக்கிராமத்தில் இருக்கக்கூடிய பகவானான நாராயணன் சாய்த்து பருகிட்டு போந்து நின்னான். குடுகுடுன்னு வீட்டுக்குள்ள ஓடி வந்தார். அந்த பால் காய்ச்சத்துக்கு வச்சிருந்தேனே அதை அப்படியே சாய்ச்சார். மொத்தத்தையும் தான் பருகி விட்டார். சாய்த்து பருகிட்டு போந்து நின்னான். உடனே ஓடி போயிட்டு என்ன நடந்ததுன்னே தெரியாதது போல ஊர் மக்களோடு சேர்ந்து கொண்டு வந்து, என்ன ஆயித்து, கண்ணன் வந்தானா, எப்படி திருடு போயித்துன்னு தான் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஆலை கரும்பு இன் மொழி அணைய அசோதை நங்காய். யசோதையனுடைய பேச்சு எவ்வளவு அழகாக இருக்கும்னு சொல்றா. ஆலை கரும்பு இன்மொழி அணைய. ஆலை கரும்புனா, ஒரு கரும்பு நல்லா பக்குவமா இருந்தா தானே அதை அந்த எந்திரத்துல கொடுத்து சாறு எடுக்க முடியும். அதை போல பக்குவமாக, மிகவும் இனிமையாக, அழகான மொழி பேச்சை உடையவளே அசோதை நங்காய் உன் மகனை கூவாய். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய்னு ஆண்டாள் பாடுகிறாளே. அப்ப நங்காய் அப்படின்னா நிறைய குணங்களை உடையவள், குணபூர்ணை, பெருமை உடையவள். இப்பேற்பட்ட பெருமைகள் எல்லாம் உனக்கு இருக்கின்றன. ஆனா உன் மகனாலே அந்த பேரெல்லாம் நீ இழந்து விட போகிறாயே. அதனால உன் மகனை கூவாய், உன் மகனை நீ அழைத்து கொண்டு விடு. அவன் என் வீட்டிலும் வந்து பாலையெல்லாம் பருகிவிட்டான்
என்று மற்றொரு கோபிகை புகார் செய்தாள். இது 5வது பாசுரம். அடுத்த 6வது பாசுரத்தில் மறுபடியும் யசோதை கண்ணனை அழைக்கிறாள். ஐயோ, இன்னொருத்தி வந்து இப்படி புகார் பண்றா கண்ணா, இப்பதான் ஒரு முறை சாப்பிடறதுக்கு வான்னு கூப்பிட்டேன், வந்தவன் தங்காமல் உடனே வெளியே ஓடி போய் விட்டாய், இவள் வீட்டுக்கு போய் அங்கிருந்த பாலை எல்லாம் குடித்து விட்டாயாம், நீ திரும்ப ஓடிவா என்று அடுத்தது 6வது பாசுரத்தில் பெரியாழ்வார் பாடுகிறார். போதருகண்டாய் இங்கே போதருகண்டாய், போதரேன் என்னாதே போதருகண்டாய், ஏதேனும் சொல்லி அசலகத்தார், ஏதேனும் பேச நான் கேட்க மாட்டேன், கோதுகலம் உடை குட்டனே ஓ குன்றெடுத்தாய் குடமாடு கூத்தா, வேத பொருளே என் வேங்கடவா வித்தகனே இங்கே போதராயே என்று அடுத்த 6வது பாசுரம். அதுல மறுபடியும் அழைக்கிறாள். போதர் கண்டாய், போதரு அப்படின்னு இருக்க வேண்டியது சுருக்கி போதர் அப்படின்னு இருக்கிறது. போதரு இங்கே வா அப்படின்னு தான் பொருள் வைத்துக் கொள்ள வேண்டும். போதர் கண்டாய் இங்கே வா ஒரு முறை சொன்னா வரல, இங்கே போதர் கண்டாய் இங்கே ஓடிவா சொன்னா கண்ணன் வரவில்லை. போதரேன் என்னாதே போதர் கண்டாய், போதரேன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லாமல் ஓடிவான்னு யசோத பாசுரம். அப்படின்னா உள்ள என்ன நடந்திருக்கணும்? இவ போதர் கண்டாய் கண்ணா ஓடிவான்னு அழைத்தாள், அதெல்லாம் வர முடியாதுன்னு அவர் பதில் சொல்லியிருக்கணும். அதனால தான் அடுத்து பெரியாழ்வார் பாடுறார். போதரேன் என்னாதே போதர் கண்டாய், ஐயோ வரமாட்டேன்னு சொல்லாதே, நான் அழைக்கும் போது வரமாட்டேன் என்று சொல்லாமல் வந்துவிடு என்று பெரியாழ்வார் அழைத்தார். எதற்காக வர வேண்டும்? ஏதேனும் சொல்லி அசல் அகத்தார், ஏதேனும் பேச நான் கேட்க மாட்டேன். 2 தடவை இருக்கு பாருங்க. ஏதேனும் சொல்லி ஏதேனும் பேச அப்படின்னு இருக்கு. ஏதேனும்னா ஏதோ பேசுகிறார்கள்னு அர்த்தம் கிடையாது. என்ன பேசுகிறார்கள்னு யசோதைக்கு நன்னா தெரியுமே, தெரியாமலா சொல்லுகிறாள். ஆனா அவர்கள் சொன்ன குற்றங்களை எல்லாம் திரும்ப வாயால சொல்றதுக்கு யசோதைக்கு மனசு வரலையாம். உன் பிள்ளை தீம்பு செய்கிறான், உன் பிள்ளை கள்ளத்தனம் செய்கிறான், திருடுகிறான், இப்படிலாம் அவர்கள் வந்து புகார் செய்தார்களோ இல்லையோ. கண்ணா நீ திருடினாயாமே அப்படின்னு சொல்றதுக்கு யசோதைக்கு நாக்கு கூசுகிறது. கண்ணா நீ கள்ளத்தனம் செய்தாயாமே, நீ தீம்பு செய்தாயாமேன்னு சொல்றதுக்கு வரல. அப்ப அதெல்லாம் என்னன்னு சொல்றது? ஏதேனும் என்னென்னமோ சொல்றா கண்ணா, எனக்கு அதெல்லாம் புரியவே இல்லை, நீ ஓடி வந்துரு. என்னென்னமோனா தெரியாததுனால சொல்லவில்லை. அவர்கள் சொன்ன புகாரை தன் மகனை பற்றி தான் திரும்ப சொல்லுவதற்கு கூட யசோதைக்கு விருப்பம் கிடையாதான். அதனால சொல்றா ஏதேனும் சொல்லி அசலகத்தார். ஏதேனும் சொல்லின்னு சொன்னால் அவர்களுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்காளாம், பேசிட்டு இருக்காளாம். என் வீட்டில் இப்படி பண்ணா, உன் வீட்டில் அப்படி பண்ணானா, இந்த வீட்டில் இப்படி பண்ணா, இப்படின்னு இவர்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இது ஏதேனும் சொல்லி அவர்களுக்குள்ள அசலகத்தார் பேசிக்கொண்டார்கள். அதோடு நிற்காமல் ஏதேனும் பேச என்னிடத்துல வேற வந்து பேசுகிறார்கள். அதை ஏதேனும் பேச நான் கேட்க மாட்டேன், அதெல்லாம் என்னால கேட்கவே முடியவில்லை. அதனால் இந்த கோபிகைகள் எல்லாம் அவர்களுக்குள்ள உன்னை பத்தி புகார் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். சரி, அதோடு போயிருந்தால் என் காதுக்கு வராமல் போனாலாவது பரவாயில்லை, ஏதேனும் பேச நான் கேட்க மாட்டேன். அவர்கள் என்னிடத்திலேயே வந்து உன்னை பத்தி இத்தனை குறை சொல்லுகிறார்கள், நான் கேட்க மாட்டேன். ஐயோ, என் காது வலிக்கிறது, என்னால கேட்க முடியவில்லை. ஆழ்வார், தொண்டடிப்புடி ஆழ்வார் பாடினார். வெறுப்பொடு சமணர் முண்டர் விதியில் சாக்கியர்கள் நின்பால் பொறுப்பரியனகள் பேசில் போவதே நோயதாகி என்று அவருடைய பாசுரம். யாரோ நாஸ்திகர்கள், பகவான் மேல வெறுப்பு இருப்பவர்கள் எல்லாம் பகவானை பத்தி பொறுப்பு அரியனகள், பொறுக்க முடியாத அளவுக்கு தாழ்ந்த விமர்சனங்கள் மோசமா பேசுவாளாம். அதெல்லாம் ஆழ்வார் காதுல வந்து விழுந்தது. போவதே நோயதாகி, ஐயோ இந்த இடத்துல நாம இருக்கவே கூடாதுன்னு நான் விலகி போய்விட்டேன் என்று பாடுகிறார். அது ஆழ்வார் பக்தர். இது நேர தாயின் இடத்துல வந்து உன் பிள்ளை இப்படி செய்தான் அப்படி செய்தான்னு புகார் பண்ணா யசோதைக்கு எப்படி இருக்கும்? அதனால நான் கேட்க மாட்டேன், நீ வந்துவிடு. கோதுகலம் உடை குட்டனேயோ. கோதுகலம் அப்படின்னா நல்ல புகழத்தக்க குணங்கள். கோதுகலம்னு சொன்னா உயர்ந்த சீர், உயர்ந்த குணங்கள்னு அர்த்தம். அப்ப கோதுகலம் உடைய குட்டனேயோ. ஏன்னா ஒருத்தர் புகழணும்னால் உண்மையான பெருமை இருக்கணுமோ இல்லையோ. நாம் உலகத்தில் யார் யாரையோ புகழ்ந்து பாடுகிறோம் என்றால் இல்லாத பெருமைகளையெல்லாம் இருப்பதாக வைத்து பாட வேண்டும். ஆனால் பகவானிடத்தில் அப்படி கிடையாது. என்ன பெருமை இருக்கோ அதை பாடுறதுக்கே நமக்கு காலம் போராது, அதை பாடுறதுக்கே நமக்கு நாக்கு போராது, சக்தி போராது. அப்பேற்பட்ட பெருமைகளை உடையவன். சேரும் கொடை புகழ் எல்லையிலானை ஓர் 1000 பேருமுடைய பிரானையல்லால் மற்றியான் கிலேன் அப்படின்னு நம்மாழ்வார் பாசுரம். கண்ணனுக்கு என்ன குறை இருக்கு? 1000 பெயர்கள் உள்ளன. அப்போ ஒவ்வொரு பெயர் ஒவ்வொரு குணத்தை, சிறப்பை குறிக்கிறது. அத்தனை குணங்களை பாடலாமே. அதனால கண்ணனை பற்றி ஸ்தோத்திரம் பண்றதுக்கு குறைச்சலே கிடையாது. மற்றவர்களை பண்ணணும்னால் இல்லாத குணங்களை எல்லாம் இருக்குன்னு சொல்லணும்.
கண்ணனுக்கு இருக்கிற குணங்களை சொல்லி முடிக்கிறதுக்கே காலம் போராது. அப்ப கோதுகலம் உடைய, அப்படின்னா கொண்டாடப்பட வேண்டிய புகழத்தக்க உயர்ந்த குணங்களை உடையவனே குட்டனே ஓ குன்று எடுத்தாய், பெரிய கோவர்தன மலையை தூக்கி இந்த மக்களை எல்லாம் நீதானே ரட்சித்தாய். குடமாடு கூத்தா, குடமாடு கூத்தன்னு சொன்னால் குடக்கூத்து அப்படின்னு ஒரு விதமான நாட்டியம் உண்டாம் அந்த ஆய்ப்பாடியில. கோகுல பக்கத்துல என்ன பண்ணுவாள்னா, இடையர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆனந்தம், நிறைய வரவு இருக்கு, பால் தயிர்லாம் நிறைய இருக்கு, ஆனந்தமா இருக்கார்கள் என்றால் அப்ப குடக்கூத்துன்னு ஒன்று ஆடுவாளாம். அதாவது தன்னுடைய இடுப்பிலே ஒரு பெரிய பேரி வாத்தியம், பறை வாத்தியத்தை கட்டி கொண்டு அதை வாசிச்சுட்டே இருக்கணும். அதோடு கூட நடுவுல கையில குடத்தை வச்சு இப்படி தூக்கி தூக்கி போட்டு பிடிப்பா பாருங்க. 2 குடம் 4 குடம் 6 குடம் 8 குடம் அதெல்லாம் தூக்கி போட்டு பிடிப்பாளாம். இதுக்கு குடக்கூத்துன்னு பெயர். அதுல நந்தகோபாலன் ரொம்ப கை தேர்ந்தவர், அவரை விட நன்னா கண்ணன் தான் ஆடுவாராம். அதனால குடக்கூத்தன் அப்படின்னே கண்ணனுக்கு பெயர். அதுதான் பாடுறார், குன்றெடுத்தாய் குடம் ஆடு கூத்தா, குடத்தாலே ஆடக்கூடிய கூத்தை உடையவனே, இல்ல குடக்கூத்தை ஆடக்கூடியவனே என்று பொருள். எதுக்கு இந்த ரெண்டையும் சேர்த்தார்னால், குன்றெடுத்தவன்னு சொன்னால் கோபர்களுக்கு கஷ்டம் வரும்போது தான் அவர்களை ரட்சித்தான்னு காட்டினார். அடுத்தது தன்னையும் ஒரு கோபனாக இடையனாக நினைத்து கொண்டு தனக்கு நிறைய செல்வம் வந்தால் தானே குடக்கூத்தாடினாரோ இல்லையோ. கண்ணனுடைய செல்வம் உண்மையா என்ன, நித்திய விபூதி லீலா விபூதி இதெல்லாம் சொல்லலாம். ஆனா தன்னை இடையனாக நினைத்து கொண்டு எப்ப பால் தயிர் பசுமாடு நிறைய இருக்கோ அப்ப குடக்கூத்தன் ஆடினாரோ இல்லையோ. அப்ப தன்னையே ஒரு இடையனாக நினைத்தார். இடையர்களுக்கு துன்பம் வரும்போது தான் குன்றத்தை கோவர்தனத்தை எடுத்து ரட்சித்தார். அதனால ரெண்டையும் சேர்த்து பாடினார். குடமாடு கூத்தா வேத பொருளே, வேதங்களெல்லாம் பகவானைத்தான் சொல்லுகின்றன. வேதைஷ சர்வைஹி அகமேவ வேத்யா என்று கண்ணன் கீதையில தெரிவிக்கிறார். வேதத்துல எந்த பக்கத்தை புரட்டி பார்த்தாலும் அது இந்த தேவதை அந்த தேவதை, இந்திரன் சந்திரன் குபேரன் ருத்ரன் அவர்களையெல்லாம் பேசவில்லை. அவர்களுக்கெல்லாம் அந்தரியாமியாக உள்ளே நாராயணன் தானே உரைகிறார். அதனால எது பேசினாலும் அந்த வேதம் பகவானைத்தான் பேசுகிறது. அப்ப வேத பொருளே, வேதத்துக்கு இலக்காக வேதத்தால் அறியும்படுவனாய் நீ இருக்கிறாய். என் வேங்கடவா, சரி வேதத்தால் அறியலாம்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் போல் இருக்கு, அவரை பார்க்கவே முடியாதனால் அப்படியல்ல. என் வேங்கடவா, கண்ணுக்கு அப்பாற்பட்டு வைகுந்தத்தில் இருக்கும் பகவான் நம் கண்ணுக்கு இலக்காகும்படி வந்து திருவேங்கடத்துல காட்சி அளிக்கிறாரே. அப்ப வேத பொருளேன்னு சொன்னால் மிக உயர்ந்தவர், உலகத்தை எல்லாம் படைத்தவரான பிரம்மம் பரமாத்மா என்று பெருமையை காட்டுகிறார். திருவேங்கடவான்னு சொன்னால் அந்த பெருமை அனைத்தோடும் வந்து தன்னுடைய எளிமையாலே நாம் பார்க்கும்படிக்கு, இந்த மாம்சக்கண்ணால் பார்க்கும்படிக்கு வந்து காட்சி அளிக்கிறாரோ இல்லையோ. அப்ப வேத பொருளே என் வேங்கடவா வித்தகனே, வித்தகனேன்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிறான் பகவான். ஏன்னா இப்பேற்பட்ட பெருமை உடையவர் தேவையே கிடையாது திருவேங்கடத்தில் வந்து நிற்க வேண்டும் என்று, ஆனால் வந்து சேவை சாதிக்கிறாரோ இல்லையோ. அதனால் இந்த பரத்வம் சௌலபியம் மேன்மை எளிமை இந்த இரண்டையும் சேர்த்து காட்டியபடியாலே வித்தகனே இங்கே போதராயே, இப்படிப்பட்ட ஆச்சரியப்பட வைக்கும் சேஷ்டிதங்களை குணங்களை உடையவனே இங்கு ஓடிவா என்று யசோதை கண்ணனை அழைத்தாள். இது 6வது பாசுரம். அப்ப முதல் பாசுரம் கோபிகையுடைய புகார், 2வது யசோதை அழைப்பது, 3வது கோபிகை புகார், 4வது யசோதை அழைப்பது, 5வது மற்றொரு கோபிகையின் புகார், 6வது யசோதை அழைத்து விட்டாள். இப்ப 7வது பாசுரம் வருகிறது. மற்றுமொருத்தி வந்து புகார் செய்கிறாள். ஏன்னா இவர் இதுக்கும் வரவில்லை, அங்கிருந்தே அடுத்தடுத்த வீட்டுக்கு போய் அந்த பெண் ஏதோ சில விரதங்கள், சிரவண விரதம் இருக்கும் இல்லையோ, திருவோணத்துக்கு விரதம் இருப்பார்களே, அந்த விரதத்தை தொடர்ந்து பண்ணி கொண்டு வந்தாளாம். ஆனா அதுக்கு பண்ணி சமைத்து வைத்திருந்த தின்பண்டங்களை எல்லாம் கண்ணன் எடுத்து சாப்பிட்டு வந்துட்டாராம். அதனால அவர் புகார் செய்ய வந்தாள். 7வது பாசுரம் சொல்றார், சென்னல் அரிசி சிறு பருப்பு செய்த அக்காரம் நெருணை பாலால் 12 திருவோணம் அட்டேன் பண்டுமி பிள்ளை பரிசு அறிவன் இன்ன முகப்பன் நான் என்று சொல்லி எல்லாம் விழுங்கிட்டு போந்து நின்னான் உன் மகன் தன்னை அசோதனங்காய் கூவிக்கொள்ளாய் இவையும் சிலவே என்று இந்த பெண் பாடினாள். அவ என்ன பண்ணா, 12 சிரவணங்களுக்கு விரதம் இருக்கணும் இப்படின்னு ஒரு தான் முடிவெடுத்திருந்தாளாம். 12 திருவோணம் அட்டேன், வரிசையா ஒவ்வொரு திருவோணத்துக்கு என்ன பண்றது, சில அப்பம் இல்ல பாயசம் இதை போல இனிப்பு பொருட்களை மட்டும் பண்ணி சாப்பிடலாம், உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது, உப்பு பண்டங்களை சாப்பிட்றது இல்லை, இனிப்பை மட்டும் சாப்பிட்றதுன்னு ஒரு விரதம் வச்சுட்டு இருந்தா போல் இருக்கு. அதுக்கு என்னென்ன பண்ணா, சென்னல் அரிசி சிறு பருப்பு செய்த அக்காரம் நெருணை பாலால், நன்னா அரிசி
அந்த ஊர்லயே நல்ல உயர்ந்த அரிசி. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அந்த பாசுரத்திலே ஓங்கு பெரும் சென்னல் என்று ஆண்டாள் பாடுகிறாளோ இல்லையோ. அப்ப நல்லா நெல்லாம் நிறைய முளைச்சிருந்தது. அதிலிருந்து அரிசியை எடுத்துட்டாளாம். அப்புறம் சிறு பருப்பு, பயத்தம்பருப்புன்னு சொல்றோமோ இல்லையோ, அதையும் கொஞ்சம் சேர்த்துண்டா. செய்த அக்காரம், நல்ல கருப்பு கட்டி, அதை நன்னா தூய்மையா, அதுல ஒரு கசப்பு கலக்காமல் வேற ஒரு சுவை கலக்காமல் நன்னா காய்ச்சி வச்ச கருப்பு கட்டி, அதையும் எடுத்துண்டா. நறு நெய், நல்ல மணமுடைய புதிதான நெய், அந்த நெய்யும் எடுத்துண்டா. பாலால் 12 திருவோணம் அட்டேன். அப்புறம் பால், இப்போ பால் இருக்கு, நெய் இருக்கு, கருப்பு கட்டி இருக்கு, பயத்தம்பருப்பு இருக்கு, அரிசி இருக்கு. இதெல்லாம் வச்சு பாயசம், அபூபம், அபூபம் அப்பம்னு சொல்றோமோ இல்லையோ, அதை போல சில தின்பண்டங்களை எல்லாம் பண்ணி அதை மட்டும் சாப்பிடலாம். விரதம் இருக்க வேண்டும், 12 திருவோணங்களுக்கு விரதம் இருக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்திருந்தேன். 12 திருவோணம் அட்டேன். அதுக்கு மேல பண்டும் இப்பிள்ளை பரிசு அறிவன். பண்டும் எனக்கு முன்னமே தெரியும், நின் பிள்ளை பரிசு, உன் பிள்ளையினுடைய தன்மை, பரிசு பரிசுனா தன்மைன்னு இந்த இடத்துல அர்த்தம். உன் பிள்ளையினுடைய சுபாவம் என்ன, அவன் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும். எப்படியாவது அவனிடத்திலிருந்து ரட்சித்து இந்த விரதத்தை செய்துவிட வேண்டும்னு நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஆனா கண்ணன் என்ன செய்தார், இன்னம் உகப்பன் நான் என்று சொல்லி எல்லாம் விழுங்கிட்டு போந்து நின்னான். நேர வீட்டுக்குள்ள வந்தான். சிரவண விரதத்துக்காக என்னென்ன பக்ஷணங்கள் பண்ணி வச்சிருந்தேனோ எல்லாம் விழுங்கிட்டு, எல்லாம் ஒன்னொன்னா கூட சாப்பிட்றது கிடையாது, மொத்தம் அப்படியே. ஏன்னா கோவர்தனத்துக்கு எவ்வளவு படைத்து வைத்திருந்தார்கள். அட்டு குவிசோத்து பருப்பதமும் நெய் வாவியும் தயிர் அலரும்னு தயிர் அலரும் நெய் வாவியும்னு சொல்ற ஒரு பெரிய பர்வதமாட்டம் சோத்தை குமிச்சு வச்சிருந்தாளாம். அதுல ஒரு குளமாட்ட நெய் குத்திருந்தாளாம், இன்னொரு குளம் சேரானது போல தயிர் குத்திருந்தாளாம், நிறைய பருப்பு போட்டிருந்தாளாம். இதெல்லாம் இருந்ததோ இல்லையோ, பொட்ட துத்தி. இது மொத்தத்தையும் ஒரே வாயில கண்ணன் விழுங்கி விட்டார். அப்பேற்பட்டதையே விழுங்கக்கூடியவருக்கு இவர் கொடுத்த பக்ஷணங்கள் ஒரு பெரிய பொருட்டா? எல்லாம் விழுங்கிட்டு போந்து நின்னான். நாம் பண்ணி வச்ச பக்ஷணங்கள் எல்லாத்தையும் கண்ணன் சாப்பிட்டு விட்டான். சாப்பிட்டுட்டாது போயிருக்கலாமோ இல்லையோ, அதோடு நிற்கல. இன்னும் உகப்பன் நான் என்று சொல்லி, பெண்ணை இவ்வளவுதான் பண்ணியா, இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தா கூட நான் சாப்பிட்டுருப்பேன், இன்னும் கொஞ்சம் இருந்தா நன்னா இருந்திருக்கும் அப்படின்னு வேற சொல்லிட்டு போயிட்டானோ. ஏன்னா இவ்வளவு சாப்பிட்டார். சாப்பிட்டதற்காக வயிறு நிரம்பக்கூடிய வயிறாது, உலகமுண்ட பெருவாயா என்று நம்மாழ்வார் பாசுரம். உலகத்தை எல்லாம் பகவான் சாப்பிட்டாரோ இல்லையோ, அப்ப கூட போதும்னு நினைவு ஏற்படவே இல்லையா. காரேழ் கடலேழ் மலையேழ் உலகுண்டும் ஆறா வைத்தான் என்று ஆழ்வாருடைய பாசுரம். கீழே திருப்பேர் நகர்னு ஒரு திவ்யதேசம் பார்த்தோமே, அங்க இருக்கிற பகவான் உலகத்தை எல்லாம் விழுங்கினார். ஆனா ஆறா வைத்தான், போருங்கிற எண்ணமே அவருக்கு வரலையாம். இன்னும் யாருமே இல்லையா, இவ்வளவு ரட்சிக்கப்பட வேண்டிய உலகங்கள் இவ்வளவுதான் இருக்கின்றனவா, இன்னும் இருந்தா கூட என் வயிற்றுல வைத்து நான் ரட்சிக்கிறேன்னு பகவானுக்கு எண்ணம். அதை போல இவ சாப்பிட்டு பண்ணி வச்சிருந்த பக்ஷணங்களை எல்லாம் சாப்பிட்டுட்டார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் உகப்பன் நான் என்று சொல்லி போந்தான். இன்னும் கொஞ்சம் இருந்தா கூட எனக்கு பிடிச்சிருக்கும், இன்னும் கொஞ்சம் கூட சாப்பிட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடி போய் விட்டான். உன் மகன் தன்னை அசோதை நங்காய் கூவிக்கொள்ளாய் இவையும் சிலவே. உன் மகனை நீதான் அழைத்துக் கொள்ள வேண்டும், இவையும் சிலவே. இப்படியும் பண்ணலாமா? இது என்ன வழக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்னால், பிள்ளை வளர்ப்பது இப்படியா வளர்க்கறது அப்படின்னு கேட்போம் இல்லையோ. இதெல்லாம் என்ன பிள்ளை வளர்க்கறதா அப்படின்னு கேட்கிறோம். அதான் இவையும் சிலவே. பிள்ளைய அனுப்பி ஊர் மக்களுக்கிட்டெல்லாம் சேட்டை செய்து எல்லாருக்கும் துன்பப்படுத்தும்படிக்கு உன் மகனை வளர்க்கிறாயே, இதுதான் நீ பிள்ளை வளர்க்கும் முறையா என்று இந்த கோபிகை யசோதை இடத்துல கேட்கிறாள். இவையும் சிலவேன்னு பாசுரம். இங்க ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லணும், அது என்னது, உன் மகன் பண்டும் இப்பிள்ளை பரிசு அறிவன் என்று சொல்றாளோ இல்லையோ. அது என்னது, உன் பிள்ளையின் ஸ்வபாவம் எனக்கு முன்னாலேயே தெரியும் அப்படின்னு சொன்னாலே. என்ன ஸ்வபாவம்னு கேட்டால், கண்ணனுக்கு யார் மற்ற எந்த தேவதைக்கு ஒரு பூஜை செய்தாலும் பிடிக்கவே பிடிக்காது. யோசிச்சு பாருங்க, முன்னாடி ஒரு இடத்துல கோவர்தன மலைக்குத்தானே எல்லா படையிலையும் வச்சார். முதல்ல இந்திரனுக்குத்தான் கொடுப்பதாக இருந்தார்கள், அதை மாற்றி இந்திரனுக்கெல்லாம் கொடுக்கூடாது, கோவர்தனத்துக்கு கொடுக்கலான்னு சொல்லி எல்லாத்தையும் தானே விழுங்கி விட்டார். அடுத்து சில ரிஷிகள் எல்லாம் பகவானை குறித்து யாகம் செய்து கொண்டிருந்தார்கள். இது ஒரு அழகான கதை. கண்ணன் மற்ற கோபர்களோடு சேர்ந்து மாடு மேய்ப்பதற்கு பிருந்தாவனம் போயிருந்தார். அப்ப திடீர்னு ரொம்ப பசி எடுத்தது. பக்கத்துல சில ரிஷிகள் யாகம் செய்து கொண்டிருந்தார்கள். தன் நண்பர்களை கண்ணன் அனுப்பினார். கண்ணன் வந்திருக்கேன்னு சொல்லுங்க, நிறைய பிரசாதம் எல்லாம் கொடுப்பா, அதெல்லாம் வாங்கிட்டு வாங்கோ சாப்பிடலாம்னு கண்ணன் அனுப்பினார். அந்த ரிஷிகள் சொன்னார்கள், இதெல்லாம் நாங்க பரதேவதை பரமாத்மாவுக்காக படைச்சு வச்சிருக்கோம், அதெல்லாம் யாகம் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் மீஞ்சதுக்கு அப்புறம் மிச்சம் ஏதாவது இருந்தா கொடுக்கிறோம், இப்பெல்லாம் கண்ணனுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டார்கள்.
உடனே பிள்ளைகளுக்கு வருத்தம். திரும்ப கண்ணனிடத்துல வந்து அழுதார்கள். கண்ணன் சொன்னார், அவர்களுக்கு தெரியவில்லை, அவர்கள் பண்ற யாகமே என்னை குறித்துத்தான். என்னமோ பரமாத்மாவுக்கு யாகம் பண்றோம்னு வானத்துல பார்த்துட்டு இருந்தா, அந்த பரமாத்மா தானே நேர வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். அதனால அவர்களுக்கு புரியவில்லை. அந்த ரிஷிகளுடைய மனைவிமார்கள் இருப்பார்களே, அவர்களிடத்துல போய் கேளுங்கோள்னு கண்ணன் சொன்னார். சரின்னு இந்த பசங்கள் எல்லாம் போய் கேட்டா அவளுக்கு தெரிஞ்சது அந்த பரமாத்மா தான் இந்த கண்ணன். அஹம்ஹி சர்வயஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்சன்னு கண்ணனை கீதையில சொல்றார். எந்த தேவதையை குறித்து யார் எந்த பூஜை செய்தாலும் அதை கடைசியில் உள்ளே அந்தர்யாமியாக இருந்து ஏற்பவன் பகவான் நாராயணன் தான். அப்ப நிறைய அவர் கொடுத்துடலாமே. இதுதான் அவருக்கு எண்ணம். நான் இருக்கும்போது என்னை விட்டு விட்டு அது என்ன வேறு ஒரு கடவுளுக்கு விரதம் இருப்பது? அது யாரு? தானே தான், நாராயணன் தானே தான். சிரவண விரதம் இந்த பெண் இருப்பதும் அந்த நாராயணனுக்காகத்தான். ஆனா கிடையாது, அது எனக்குத்தான் கொடுக்கணும். நீ பண்ண பக்ஷணங்களை எல்லாம் நான் தான் சாப்பிடணும்னு கண்ணனுக்கு எண்ணம். அப்ப வேற எந்த தெய்வத்தை தொழுதாலும் கண்ணனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இது நன்னா அந்த பெண்ணுக்கு தெரியும். பண்டும் இப்பிள்ளை பரிசு அறிவன், உன் மகனுடைய தன்மை என்னன்னு எனக்கு தெரியும். ஆனா எப்படியாவது 12 மாசம் விரதத்தை விடாம பண்ணிடணும்னு பார்த்தேன். அதுக்குள்ள இந்த பிள்ளை ஓடி வந்து எல்லாவற்றையும் விழுங்கிவிட்டு இன்னும் கொஞ்சம் இருந்தா கூட நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடிவிட்டான் என்று இந்த பெண் புகார் செய்ய, அடுத்து யசோதை மறுபடியும் கண்ணனை அழைக்கிறாள். 8வது பாசுரம். கேசவனே இங்கே போதராயே, கில்லேன் என்னாது இங்கே போதராயே, நேசமில்லாதார் அகத்திருந்து நீ விளையாடாதே போதராயே, தூஷணம் சொல்லும் தொடுத்தை மாறும் தொண்டரும் நின்ன இடத்தில் நின்னு தாய் சொல்லு கொள்வது தன்மை கண்டாய், தாமோதரா இங்கே போதராயே. மறுபடியும் அவனை அழைக்கிறாள். கேசவனே, அழகான குழல் அழகு கண்ணனுக்கு உண்டாம். அவர் நடந்து வந்தார்னா அந்த குழல் அவிழ்ந்து போய் அப்படியே அப்படி அசைந்து அசைந்து வருமா. அந்த கேசவனே, அந்த குழல் அழகோடு நீ என்னை பார்த்து ஓடி வர வேண்டும். கேசவனே இங்கே போதராயே அப்படின்னு யசோதை அழைத்தாள். அதெல்லாம் முடியாதுன்னு கண்ணன் சொன்னார். கில்லேன் என்னாது இங்கே போதராயே. கில்லேன் அப்படின்னா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லாதே, நான் அழைத்ததற்காக வர வேண்டும்னு யசோதை சொன்னான். அப்ப அந்த கண்ணன் சொன்னார், விளையாடின்னு இருக்கேன் இல்லையா, பார்த்தால் தெரியவில்லையா, விளையாட்டை முடித்து விட்டு வருகிறேன் என்று கண்ணன் தெரிவித்தார். அப்ப யசோதை சொல்றா, நீ விளையாடுறதெல்லாம் சரிதான், அது ஏன் அந்த வீட்டில் தான் போய் விளையாடணுமா? அவர்கள் தானே உன்னை பற்றி குற்றம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உன் பேரிலே கொஞ்சம் கூட பாசமே இல்லை, உன்னை குற்றம் சொல்லுகிறார்கள். அவர்கள் வீட்டில் போய் விளையாடாதே அப்படின்னு சொல்றாளாம். இவ்வளவு அழகான ஒரு தாய் பாவனை தானே. யாராவது வந்து தன் பிள்ளைய பத்தி குத்தம் சொன்னா உடனே பிள்ளைகிட்ட என்ன சொல்லுவோம்? நீ இனிமே அந்த வீட்டுக்கு போகாத, அவ உன்னை பத்தி தப்பு தப்பா பேசுறா, இனிமே அங்க போகாதன்னு சொல்லுவோமோ இல்லையோ. ஆனா அந்த பிள்ளை என்ன பண்ணும்? நண்பன் அங்கதான் இருக்கிறான்னா அந்த வீட்டுக்கு தான் போவேன்னு போகுமோ இல்லையோ. அதை போல பாடுகிறாள். நேசம் இல்லாதார் அகத்திருந்து நீ விளையாடாதே போதராயே. நேசம் இல்லாதார், உன்னை பத்தியே புகார் சொல்லுகிறார்களே கண்ணா, உன்னிடத்தை அவர்களுக்கு பாசமே இல்லை. இது உண்மை கிடையாது. ஆய்ப்பாடில் இருந்த பெண்களுக்கெல்லாம் அவ்வளவு விருப்பம் உண்டு கண்ணனிடத்தில். ஆனா ஒரு தாய் மனசு எப்படி பொறுமை இருக்கும்? அந்த புகார் வார்த்தையை கேட்டவுடனே அவளுக்கெல்லாம் உன் மேல கருணையே இல்லை கண்ணா, உன்னிடத்துல பாசமே கிடையாது, இனிமே அங்கெல்லாம் போகாத, இங்கேயே வந்துரு அப்படின்னு யசோதை அழைத்தாள். அதுக்கு மேல சரி, அவர்கள்தான் வைதார்கள் என்றால் அதோட நிறுத்தணும் இல்லையோ. அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரால் எல்லாம் இவரை வெய்யறாளாம். நாம் ஒரு வீட்டுக்கு குழந்தைய அனுப்புறோம்னால் ஏதோ தப்பு பண்றதுன்னா அந்த வீட்டுக்கு எஜமானன் எஜமானி யாரோ தாய் தந்தை யாரோ அவர்கள் வேணா குத்தம் சொல்லலாம். அந்த வீட்டில் இருக்கிற யாரோலாம் வந்து குத்தம் சொல்ல ஆரம்பிச்சா நாம பொறுத்துப்போமா? அதுதான் யசோதைக்கு தாங்கவில்லை. நேசமில்லாதார் அகத்திருந்து நீ விளையாடாதே இங்கே போதராயே. அதுக்கப்புறம் தூஷணம் சொல்லும் தொழுத்தை மாறும் தொண்டரும் நின்ற இடத்தில் நின்று தாய் சொல்லு கொள்வது தன்மை கண்டாய். தூஷணம், தூஷணம்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்ற மாதிரி அதான் தூஷணம். புகார் சொல்லுவது, குத்தம் சொல்லுவது. அதை யாரு சொல்றா? தூஷணம் சொல்லும் தொழுத்தை மார். தொழுத்தமார்னா பெண் சேவகர்கள். தொண்டரும், தொண்டர்னா ஆண் சேவகர்கள். அந்த வீட்டுக்கு போனியே அந்த கோபிகை புகார் பண்ணியிருந்தா கூட பரவாயில்லை, அவருடைய பிருத்தியர்கள் அவருடைய வேலைக்காரர்கள் எல்லாம் விட்டு உன்னை புகார் சொல்ல வைக்கிறார்களே, அவர்களெல்லாம் உன்னை ஏசுகிறார்களே, அங்கு இருக்காதே, தொண்டரும் நின்ற இடத்தில் நின்று போதராயே, அந்த இடத்தில் இருக்காதே, அங்கிருந்து என்னிடத்திலே வந்துவிடு என்று யசோதை அழைத்தாள். அப்பவும் கண்ணன் வரவில்லை. சரின்னு கண்ணனுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறாளாம். தாய் சொல்லு கொள்வது தன்மம் கண்டாய். கண்ணா, தாய் சொல் பேச்சை கேட்பது தர்மம், உனக்கு தெரியாதா? மாத்ரா சொன்னதை கேட்க வேண்டாமா? நீ சின்ன வயசுலயே பண்ணவனாயித்தே அப்படின்னு ஞாபகப்படுத்துகிறாளாம் யசோதை. அப்படியா? கண்ணன் எப்போது தாய் சொல்படி கேட்டார்னால், சிறைச்சாலையில வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்தாரே,
பிறக்கும் போது 4 தோள்களோடு திவ்யமான வடிவத்தோடு காட்சியளித்தார் கண்ணன். அப்ப தேவகி பிரார்த்திக்கிறா, உபசம்ஹர விஸ்வாத்மன்னு ரூபமேதது அலௌகிகம் சதுர்புஜம். இந்த 4 தோள்கள் சேவையெல்லாம் வேண்டாம், கம்சனுக்கு தெரிந்தா நீதான் கடவுள், அவனை கொல்ல வந்திருக்கிறாய் என்று தெரிந்துவிடும். இதை மறைத்து கொண்டு சாதாரண உலக குழந்தையை போல் நீ காட்சியளிக்க வேண்டும் என்று தேவகி பிரார்த்தித்த உடனே கேட்டாராம் கண்ணன். 2 தோள்களோடு கைகளோடு குறைத்து கொண்டாராம். அப்ப அந்த தாய் சொன்னதை நீ கேட்டாயோ இல்லையோ? இந்த நான் தாய் யசோதை சொன்னதை கேட்க வேண்டாமா? தாய் சொல்லு கொள்வது தன்மம் கண்டாய். ராமனாவது 25 வருஷத்துக்கு தான் தாய் சொல்ல வார்த்தையை கேட்டார், தந்தை சொல்மிக்க மந்திரமில்லைன்னு நடத்தி காட்டினார். நீ பிறந்த உடனேவே செய்து காட்டினவன் தானே. இப்ப நான் சொல்லும் வார்த்தையும் கேட்டு தர்மத்தை காக்க வேண்டும். தன்மம் கண்டாய் தாமோதரா இங்கே போதராயே. அதுக்கு மேலே ஞாபகப்படுத்தினா, என்கிட்ட கூட நீ முன்னாடி கட்டுப்பட்ட, உன்னை உரலோடு சேர்த்து நான் கூட கட்டி வச்சேன். ஆனால் அந்த காலமெல்லாம் இப்போ மலையேறி போச்சு. அப்போ குழந்தை சின்ன குழந்தையா இருந்ததுனால அம்மா சொன்னா கேட்டு கட்டுப்பட்டு இருந்தான். இப்போ வயதாகி விட்டது. அப்போ தேவகி சொல்லும்போது கேட்டாய், என்னிடத்திலேயே முன்காலத்தில் கட்டுப்பட்டு இருந்திருக்கிறாய். ஆனால் இப்போ நான் சொன்னால் கேட்க மறுக்கிறாயே. நான் சொன்னதற்காக நீ ஓடி வர வேண்டும். தாமோதரா இங்கே போதராயே என்று யசோதை அழைத்தாள். அப்போதும் கண்ணன் வரவில்லை. இன்னொரு வீட்டுக்கு போனார். அங்கேயும் தீம்பு பண்ணார். அந்த கோபிகை அதற்குள்ள ஓடி வந்து அடுத்து 9வது பாசுரத்திலே புகார் செய்கிறாள். கண்ணல் இலட்டுவத்தோடு சீடை காரெள்ளின் உண்டை கலத்திலிட்டு என்னகம் என்று நான் வைத்து போந்தேன். இவன் புக் அவத்தை பெருத்தி போந்தான். பின்னுமகம் புக்கு உரியை நோக்கி பிறங்கொழி வெண்ணையும் சோதிக்கின்னான். உன்மகன் தன்னை அசோதனங்காய் கூவிக்கொள்ளாய் இவையும் சிலவே. அடுத்து 9வது பாட்டில் ஒருத்தி பண்ணா, நான் பெரிய பக்ஷணங்கள் எல்லாம் பண்ணி வச்சிருந்தேன். அந்த 7வது பாட்டு பெண்ணான்னு தன்னுடைய சிரவண விரதத்துக்காக ஏதோ 2-3 பண்ணியிருந்தா. நான் எத்தனை தெரியுமா பண்ணியிருந்தேன்? கண்ணல் இலட்டுவத்தோடு, இலட்டுவம்லாம் லட்டு, கண்ணல் நன்னா கருப்பு கட்டியை போட்டு லட்டு பண்ணி வச்சிருந்தேன் இனிப்பா. இலட்டுவத்தோடு சீடை, அழகா சீடை உருட்டி வச்சிருந்தேன். கார் எள்ளின் உண்டை, எள்ளுருண்டை, கருப்பான எள்ளை கொண்டு உருண்டை பண்ணி வச்சிருந்தேன். கார் எள்ளின் உண்டை கலத்தில் இட்டு, இந்த பக்ஷணங்களை எல்லாம் அழகா பண்ணி அதுக்கு ஏத்த பாத்திரத்துல போட்டு எல்லாம் சரியா வச்சிருந்தேன். வச்சுட்டு கண்ணன் எப்படி இங்க வந்துடுவான்? இது நம்ம வீடு தானே, நம்ம வீட்டுக்குள்ள கண்ணன் எப்படி நுழைந்து விட முடியும்? இங்க ஒன்றும் பயம் கிடையாது, கண்ணனால திருட முடியாதுன்னு ஒரு எண்ணம். தப்பா நினைத்து விட்டேன். இல்லம் என் அகம் என்று நான் வைத்து போந்தேன். என் அகம் என்று, இது என் வீடு தானே நினைச்சுட்டு இருந்தேன். அப்பதான் தெரிஞ்சது இது எல்லாமே கண்ணன் வீடு தான். அவர் எங்கிருந்தும் தோன்றுவார். தூணிலும் இருக்கார், துரும்பிலும் இருப்பார்னு சொல்ற போல. எதுக்கு இருக்கார்னால், எந்த வீடுக்கு தாப்பா போட்டாலும் கண்ணனை தடுக்க முடியாதான். ஏன்னா அந்த தாழ்பாளுக்குள்ள அந்தரியாமையாகவும் அவர் தான் இருக்கார், கதவுக்குள்ள அந்தரியாமையா அவன் தான் இருக்கார். அப்ப எந்த பூட்டின கதவாக இருந்தாலும், பூட்டின வீடாக இருந்தாலும் அதுக்கு உள்ளே இருந்தே தோன்றி விடுவாராம். அதுக்குத்தான் எல்லாத்துக்கும் அந்தரியாமையாக பகவான் இருக்கிறான். அப்ப என் அகம் என்று, என்னுடைய வீடு தானே, கண்ணன் எப்படி நுழைந்து வர முடியும்னு ஒரு எண்ணம். அதனால் என் அகம் என்று நான் வைத்து போந்தேன். பண்ண இந்த பக்ஷணங்களை எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் வெளியில போனேன்னா கண்ணன் என்ன பண்ணார்? இவன் புக்கு அவத்தை பெருத்தி போந்தான். கண்ணன் உள்ள நுழைந்தார். எல்லாம் எனக்கு நன்னா கிடைக்கும்படிக்கு பண்ணிட்டு போட்டான். பெருத்தி போந்தான் என்றால் நான் பெரும்படிக்கு செய்து போனான் அப்படின்னு அர்த்தம். நான் பெரும்படிக்குன்னா எனக்கு இந்த பக்ஷணங்கள் எல்லாம் எனக்கு கிடைக்கும்படி செய்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னால், நேர வத்திரேகம்னு வச்சுக்கணும். ஒண்ணுமே கிடைக்காத மாதிரி பண்ணிட்டான்னு அர்த்தம். பெருத்தி போந்தானா நான் பெரும்படி செய்து போனான்னு நேரடியா பொருள் கிடைக்கிறதோ இல்லையோ, விபரீதமா வச்சுக்கணும். மாற்றி பொருள் வைத்துக் கொள்ள வேண்டும். என் வீட்டுக்குள்ள வந்தாரா, அவ்வளவுதான், எல்லாம் நன்னா கிடைச்சது எனக்கு. அப்படின்னா என்ன? ஒண்ணுமே கிடைக்கல, எல்லாத்தையும் அவரே சாப்பிட்டு போனார் என்று பொருளோ இல்லையோ. அதை போல சொல்றார், இவன் புக்கு அவத்தை பெருத்தி போந்தான். வந்தவர் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டார். ஒரு எள்ளுருண்டை கூட மிச்சம் கிடையாது, சாப்பிட்டு போந்தான். உடனே வெளியில ஓடி போயிட்டார். அப்புறம்தான் ஞாபகம் வந்தது, ஐயோ பக்ஷணத்தை பார்த்த உடனே அதிலிருந்து ஆசையினால் அதை சாப்பிட்டுட்டு வந்துட்டோமே. எப்பவும் நமக்கு சாப்பாடு வெண்ணெய் தானே, அந்த வீட்டில் வெண்ணெய் இருக்கான்னு பார்க்க கண்ணன் மறந்து போயிட்டாராம். நம்ம ஏதோ 2 பொருட்கள் வச்சுருக்கோம். ஒரு சாதாரணமாக ஒரு பொம்மை வச்சுருக்கோம். புதுசாக ஒரு பொம்மை வாங்கியிருந்தோம்னா இந்த சின்ன பொம்மையை குழந்தை சட்டுன்னு பார்க்காது. பெரிய பொம்மையை பார்த்த உடனே அதில் கவரப்பட்டு அதிலேயே விளையாடிட்டு போயிடும். அதை போல் கண்ணன் என்ன பண்ணார்? வெண்ணெய் திருடத்தான் வந்தார். ஆனால் லட்டை எல்லாம் பார்த்த உடனே அதில் ஆசை போய் வெண்ணையை மறந்து போயிட்டார். லட்டு எள்ளுருண்டை எல்லாத்தையும் சாப்பிட்டாரா, சாப்பிட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில் போயாச்சு. போனதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துதான், ஐயோ வெண்ணெய் இருந்துதான்னு பார்க்க மறந்து போயிட்டோமேன்னு சொல்லி
பொதுவாக ஒரு திருடன்னா என்ன பண்ணணும்? புத்திசாலியான திருடனாக இருந்தால் திருடின இடத்துக்கு திரும்ப மூஞ்சியை காட்டவே கூடாது. அங்க இருந்தவா பார்த்திருப்பாளோ இல்லையோ. ஆனா கண்ணனுக்கு எவ்வளவு தைரியம்னால் தான் திருடின வீட்டுக்கே திரும்பவும் வந்தானாம். எதுக்கு வந்தான் என்றால், பின்னும் அகம்புக்கு உரியை நோக்கி பிறங்கொழி வெண்ணையும் சோதிக்கின்றான். பின்னும் அகம்புக்கு திருடிண்டு லட்டையெல்லாம் சாப்பிட்டுட்டு போனவர் திரும்ப வீட்டுக்குள்ள வந்து வெண்ணெய் சோதிக்கின்றான். உரிக்கு மேல வெண்ணெய் வச்சிருக்காளா, அதை மறந்து போயிட்டோமேனு திரும்பவும் வேற ஆராய்ச்சி பண்றதுக்காக வராராம் கண்ணன். இப்படி உன் கண்ணனுடைய கள்ளத்தனம் உள்ளது. பிறங்கொழி வெண்ணையும் சோதிக்கின்றான். உன் மகன் தன்னை அசோதனங்காய் கூவிக்கொள்ளாய். உன் மகனை நீ அழைத்துக்கொள், நீயே கூவிக்கொள் அப்படின்னு இந்த கோபிகை சொன்னா யசோதைக்கு வெறுத்து போச்சு. எத்தனை? முதல் பாட்டு, 3ஆம் பாட்டு, 5ஆம் பாட்டு, 7ஆம் பாட்டு, 9ஆம் பாட்டு, 5வது கோபிகை வந்து புகார் செய்து கொண்டிருக்கிறாள். நம்ம குழந்தைய பத்தி ஒருத்தர் சொன்னா 2 பேர் சொன்னா கேட்டு இருப்போம். எல்லாரும் வந்து புகார் பண்ணா நமக்கு சட்டுன்னு கோவம் வந்துருமோ இல்லையோ. என்ன ஊரெல்லாம் சேர்ந்து என் மகனை குத்தம் சொல்லுகிறீர்களா? சின்ன குழந்தை ஏதோ தெரியாம பண்ணானா இப்படி சொல்லுகிறீர்களேன்னு யசோதைக்கு கோபம். அதை பார்த்து இந்த கோபிகை சொல்றா, கூவிக்கொள்ளாய் இவையும் சிலவே அப்படின்னு மறுபடியும் இங்கே வருது. கீழே 7வது பாட்டில் பார்க்கும்போது இவையும் சிலவேன்னு இருந்தது. இவையும் சிலவேன்னு சொன்னால் நீ இதுதான் பிள்ளை வளர்க்கும் முறையா? உன் பிள்ளை இப்படி கள்ளத்தனம் பண்ண விட்டிருக்கிறாயே, இதுதான் முறையான்னு கேட்டா. இப்போ 9வது பாட்டில் இவையும் சிலவேன்னு சொன்னால் அதே அர்த்தம் கிடையாது. இவையும்னு சொன்னால் இது கண்ணன் பண்ண கள்ளத்தனத்தை பற்றி சொல்லலையாம். கண்ணன் கள்ளத்தனம் பண்ணான்னு இந்த கோபிக்கை புகார் பண்ண உடனே அதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு வக்காலத்து வாங்கிட்டு யசோதைக்கு கோபம் வருது பாருங்க. அதை பார்த்து இந்த கோபிகைக்கு ஆச்சரியம். தப்பு பண்ணா உன் குழந்தைன்னு சொன்னா உனக்கு வெட்கம் தானே வரணும். இவையும் சிலவே, உன் கண்ணனுக்காக நீ கோபம் வேற படுகிறாயே யசோதாய், அவ்வளவு அன்பா உன் மகனிடத்தில், இவையும் சிலவே என்று யசோதை கோபப்படுவதை பார்த்து இது என்ன இப்படி செய்கிறாயேன்னு இந்த பெண் சொன்னாள். இது 9வது பாசுரம். அடுத்து 10வது பாசுரம் என்ன இருக்கணும்? கோபிகை யசோதை கண்ணனை அழைத்தாள் அப்படின்னு தானே பாசுரம் இருந்திருக்கணும். ஆனா இல்லை. என்ன ஆச்சு? இந்த 9வது பாசுரத்தை ஒரு கோபிக்கு வந்து புகார் பண்ணாளா? அதுக்காக கண்ணனை கூப்பிட போகும்போது வாயை யசோதை திறப்பதற்குள் இன்னொரு பெண்ணும் ஓடி வந்தா. இரு என் வீட்டில் என்ன பண்ணான்னு சொல்றேன், 2த்துக்குமா சேர்த்து கண்ணனை அழைத்து கொள்ளலாம். இதுக்கு முன்னாடியாவது ஒரு வீட்டில் தப்பு பண்ணுவார், யசோதை கூப்பிடுவா. அடுத்த வீட்டில் கள்ளத்தனம் பண்ணுவார், யசோதை கூப்பிடுவா. அடுத்த வீட்டில் சேட்டை பண்ணுவார், யசோதை கூப்பிடுவா. கொஞ்சம் நேரம் விட்டாவது கண்ணன் அடுத்தடுத்த வீட்டுக்கு போனார். இப்போ அந்த நேரம் கூட கொடுக்கல. 9வது பாசுரத்தில் புகார் முடிஞ்ச உடனே 10வது பாசுரத்தில் இன்னொரு பெண் புகார் செய்கிறார். அப்ப என்ன ஆயிருக்கணும்? யசோதை அழைப்பதற்கு கூட நேரம் கொடுக்காமல் கண்ணனை அடுத்தடுத்து 2 பேர் வீட்டுல போய் திருடி இருக்க வேண்டும். 10வது பாசுரத்துல வந்து ஒரு பெண் சொன்னாள், சொல்லில் அரசிப்படுதி நங்காய் சூழல் உடையன் உன் பிள்ளை தானே, இல்லம் புகுந்து என் மகளை கூவி கையில் வளையை கழற்றிக் கொண்டு கொல்லையில் நின்றும் கொணர்ந்து விற்ற அங்கு ஒருத்திக்கு அவ்வளை கொடுத்து நல்லன நாவற்பழங்கள் கொண்டு நான் அல்லேன் என்று சிரிக்கின்றானே. இன்னொரு பெண் வந்தா, யசோதா இது ரொம்ப அநியாயம் உன் பிள்ளை பண்றது, என்ன பண்ணான்னு தெரியுமா? நான் சொல்றேன். சொல்லில் அரசிப்படுதி நங்காய், சொல்லில் நடந்ததை நாங்க சொல்ல வந்தா அரசிப்படுதி என்ன கோபித்துக் கொள்ளுகிறாயே அப்படின்னு இந்த பாட்டுல இருக்கு. அதனால தான் பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார், போன பாட்டில் இவையும் சிலவேன்னு இருக்கே, அது யசோதை கோபித்துக் கொண்டதுனால ஏன் இப்படி கோபித்துக் கொள்ளுகிறாய்னு கோபிகை கேட்கிறாள் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணாரோ இல்லையோ. எந்த அடிப்படையில் சுவாமி சொல்றார் யசோதை கோபித்துக் கொண்டாள்னு எங்க பாட்டில் இருக்குன்னா அடுத்த பாட்டை பாருங்க. சொல்லில் அரசிப்படுதி நங்காய், யசோதை உன் பிள்ளை பண்ண தப்ப சொன்னா நீ கோபப்படுகிறாயே அப்படின்னு அடுத்த பாட்டு இருக்கு. அதனால தான் முன் பாசுரத்திலும் யசோதை கோபப்பட்டதை பார்த்து கோபிகை சொல்லுகிறாள்னு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார். சொல்லில் அரசிப்படுதி நங்காய், ஆனா சொல்றேன் உன் பிள்ளை என்ன பண்ணா, சூழல் உடையன் உன் பிள்ளை தானே. சூழல் அப்படின்னா சூழ்ச்சி, நிறைய வஞ்சத்தன்மை இருக்கு, எங்களை எல்லாம் ஏமாத்தி ஏமாத்தி கள்ளத்தனம் பண்ணுகிறான், அப்படித்தான் உன் பிள்ளை இருக்கான் அப்படின்னு அந்த கோபிகை சொன்னான். ஏமா உன் வீட்டில் என்ன பண்ணான்? இப்பதான் இந்த பெண் சொல்லி முடிச்சா, அதுக்குள்ள நீ இன்னொருத்தி வந்திருக்க, என்ன செய்தான்னு யசோதை கேட்டாளாம். அதுக்கு அவ சொல்றா, இல்லம் புகுந்து என் மகளை கூவி கையில் வளையை கழற்றி கொண்டு நேரம் என் வீட்டுக்குள்ள வந்தான். என் சின்ன பொண்ணு அங்கே இருந்தா, அவளை கூவி அவளை பேரை சொல்லி ரொம்ப இவன் பெத்து பேரிட்ட மாதிரி பேரை சொல்லி என் பிள்ளைய கூப்பிட்ட பெண்ணை கூப்பிட்டான். அவளும் பாவம் வந்தா. அவ கையை பிடிச்சி வளையை கழற்றி, கையில் இருந்த வளையலை கண்ணன் கழற்றின்றாராம். கழற்றின்னு என்ன பண்ணார்? வளையை கழற்றி கொண்டு கொல்லையில் நின்றும் கொணர்ந்து நேர கொல்லை பக்கமா வெளியில போனார். செவுரேறி குதிச்சார். அந்த பக்கம் வாசல்ல ஒரு நாவல் பழம் விற்கிற ஒரு வியாபாரி இருந்தாளாம். அங்க சொல்றார்,
புகுந்து கொல்லையில் நின்றும் கொணர்ந்து விற்ற அங்கு ஒருத்திக்கு அவ்வளை கொடுத்து. அங்க அந்த கொல்லை பக்கமா வெளியில போன உடனே ஒருத்தி நாவல் பழக்காரி, நல்லா உயர்ந்த நாவல் பழத்தை எல்லாம் அங்க வச்சு வித்துட்டு இருந்தாளா, அவகிட்ட இந்த வளையலை கொடுத்துட்டானோ. என்னமோ தங்க வீட்டு வளையலை போல வேற ஒரு வீட்டு பெண்ணினுடைய வளையலை வாங்கிண்டு அதை கொண்டு போய் இந்த நாவல் பழக்காரி இடத்துல கொடுத்து நாவல் பழம் கொடுன்னு கேட்டா. அவளுக்கு என்ன தெரிய போறது வித்தியாசம்? சரின்னு இவர் கை நிறைய நாவல் பழத்தை அவள் கொடுத்து விட்டாள். அவளை கொடுத்து நல்லன நாவற்பழங்கள் கொண்டு, நல்ல உயர்ந்த தரமான நாவல் பழம், கண்ணனுடைய திருமேனியை போலவே வண்ணம் அழகா கருப்பா தான் நாவல் பழத்துக்கு. நல்ல நாவல் பழத்தெல்லாம் வாங்கி அவகிட்ட பேரம் பேசலாம். இது போரும், இன்னும் கொஞ்சம் கொடு, நான் கொடுத்த வளையல் எவ்வளவு மதிப்பானது தெரியுமா, இன்னும் கொஞ்சம் கொடு, இது போரும், இன்னும் கொஞ்சம் வேணும்னு பேசிட்டு இருந்தார் கண்ணன். அந்த சமயம் பார்த்து இந்த கோபிக்கு அந்த பக்கமா வந்தா. பார்த்த உடனே நம்ம பெண்ணுகிட்ட கையில போட்டிருந்த வளையல் எப்படி இந்த நாவல் பழக்காரி கிட்ட வந்ததுன்னு அவளுக்கு புரியல. தம் பெண்ணினுடைய கையில தான் வளையலை போட்டிருந்தா. அது ஏதோ தனிப்பட்ட வளையலோ என்னமோ, அடையாளம் தெரியுமோ என்னமோ. இந்த உலகத்துல ஒரு பெண் ஒரு வளையலை போட்டிருந்தா அது எல்லாம் ஒரு கடையில தானே வாங்குறோம். அப்ப எல்லா வளையலும் ஒரே மாதிரி தான் அமைப்பில் இருக்க போறது. அப்ப யாருடைய வளையல்னு தெரியாது. ஆனா இந்த வளையல் ரொம்ப தனித்தன்மை உடையது. அந்த நாவல் பழக்காரி கையில வளையலை பார்த்த உடனே இந்த தாய்க்கு தெரிந்து விட்டது, நம் பெண்ணினுடைய வளையல் தான் இங்கு விற்கப்பட்டுள்ளதுன்னு தெரிஞ்சுண்டா. உடனே கண்ணன் தான் கையில நாவல் பழம் முழுக்க வச்சு நின்றாரோ இல்லையோ, கண்ணா இந்த வளையலை நீயா கொடுத்தாய் அப்படின்னு அந்த பெண்ணு கேட்டாலாம் கோபிகை. கண்ணன் உடனே பதில் சொன்னார், நல்லன நாவற்பழங்கள் கொண்டு நான் அல்லேன் என்று சிரிக்கின்றானே. நான் கொடுக்கல, இது என்னது வளையலா, எனக்கு தெரியாது, என்னது இது அப்படின்னு தானே சொல்லி கடகடன்னு சிரிக்கிறாராம். இல்ல கண்ணா, இப்பதான் பெண்ணு கையில போன்றிருந்தா நீ தான் திருடின்னு வந்திருக்கணும், இவரிடத்துல கொடுத்து நீ நாவல் பழம் வாங்குறியா அப்படின்னு அந்த கோபிகை கேட்டா. உடனே திரும்ப சொன்னார், நாம வீட்டுக்குள்ள போறதை நீ பாத்தியா, உன் பெண்ணை கூப்பிடுறத நீ பாத்தியா, அவ கையில இருந்த வளையலை கழட்டுறதை நீ பாத்தியா, அதை நான் சூரியேரி குச்சி இவள்கிட்ட கொடுத்ததை பாத்தியா, எதையுமே பார்க்காமல் சாட்சியே இல்லாம நீ என்னமா குற்றம் சாட்டுகிறாய் அப்படின்னு சொல்லி கடகடன்னு சிரிச்சுட்டே புறப்பட்டு போயிட்டானோ. அப்ப இவ பாட்டுல என்னென்ன பாடினாலோ அது எதையுமே இவ பார்க்கலையோ இல்லையோ, அதனால கண்ணன் தப்பித்து விட்டார். அப்படி சொல்லி நான் அல்லேன் என்று சிரிக்கின்றானே, எனக்கு தெரியாது அந்த வளையல் எப்படி அவளிடம் போச்சுன்னு எனக்கு தெரியாது, என் கையிலையா பார்த்த, என் கையில பார்த்திருந்தா நான் திருடி இருக்கேன்னு சொல்லலாம், அவ கையில தானே இருக்கு, என் கையில நாவல் பழம் தானே இருக்கு, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி சிரித்துக்கொண்டே போய்விட்டான். இப்படி என் பெண்ணின் வளையலை வாங்கி விற்று விட்டான் என்று மற்றொரு பெண்ணும் சொல்ல, இப்படி எல்லாரும் வந்து கண்ணனை பற்றி புகார் செய்தார்கள். யசோதைக்கு ஏற்பதற்கு மனமே கிடையாது. அதனால கண்ணாவா இப்படி போகாதே படி சொல்லுகிறார்கள், வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லி கண்ணனோடு யசோதை பாடின அழகான ஒரு பாவனை. அந்த பாவனையை 10 பாசுரங்களாலே பெரியாழ்வார் பாடினார். இனி 11வது பாசுரத்தில் கடைசியாக பலஸ்ருதி சொல்லி முடிக்கிறார். வண்டு களித்திரைக்கும் பொழில் சூழ் வருபுனல் காவிரி தென்னரங்கன் பண்டவன் செய்த கிரீடையெல்லாம் பட்டர்பிரான் விட்டுசித்தன் பாடல் கொண்டிவை பாடி குனிக்கவல்லார் கோவிந்தந்தன் அடியார்களாகி எண் திசைக்கும் விளக்காகி நிற்பார் இணையடி என் தலை மேலனவே. அழகான பலஸ்ருதி சொல்றார். இந்த 10 பாசுரங்கள் பாடினேனே, இதை யாரை பத்தி பாடினேன், யார் செய்த கள்ளத்தனம் இதெல்லாம்னு கேட்டால், வண்டு கழித்து இறைக்கும் பொழில் சூழ் சுத்தி ஸ்ரீரங்கநாதன், அதான் பாடுற வருபுனல் காவிரி தென்னரங்கன், திருவரங்கநாதனுடைய பாசுரங்களைத்தான் நான் பாடினேன். தென்னரங்கம், அந்த ஸ்ரீரங்கம் எப்படிப்பட்டது, வண்டு கழித்து இறைக்கும் பொழில் சூழ், அழகான சோலைகளால் சூழப்பட்டது. அந்த சோழிகள் எல்லாம் வண்டு கழித்து இறைக்கும், நிறைய புஷ்பங்கள் இருந்து மதுவை அருந்தி அதனால கழிப்போடு ரீங்காரம் பண்ணிட்டே வண்டுகள் எல்லாம் சுத்தின் இருக்குமாம். வண்டுகளை திரைக்கும் பொழில் சூழ் வருபுனல் காவிரி தென்னரங்கன். வருபுனல் காவிரி, நல்ல உயர்ந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு காவிரி நதி வருகிறதோ இல்லையோ, தமிழிலே காவிரி அப்படின்னு பெயர். கா அப்படின்னு சொன்னா பொழில் சோலைன்னு அர்த்தம். விரி அப்படின்னா விரிப்பவள் வளர்ப்பவள்னு அர்த்தம். அப்ப சம்ஸ்கிருதத்துல சொன்னா காவேரின்னு சொல்லணும், தமிழ்ல சொன்னா காவிரி. காவிரின்னு சொன்னா சோலைகளை வளர்ப்பவள், நல்ல காடுகளை போஷிப்பவள்னு அர்த்தம். அது தான் சொல்றார். வருபுனல் காவிரி, பொழில்களால் சூழப்பட்ட ஸ்ரீரங்கத்துக்கு காவிரி தாய் வருகிறாள் என்றால் அந்த சோலைகளை செழிப்பாக வைத்துக் கொள்வதற்காக வருபுனல் காவிரி தென்னரங்கன். தென்னரங்கன்னா தெற்கு திசைன்னு அர்த்தம் கிடையாது, அழகான அரங்கத்தில் இருப்பவன். தென்னரங்கம்னா எத்தனை மண்டபங்கள், கோபுரங்கள், பிராகாரங்கள், வீதிகள், மதில்கள், இது அனைத்தாலும் சூழப்பட்டு பகவான் இருக்கிறார் இல்லையோ, அப்படிப்பட்ட தென்னரங்கன் பண்டு அவன் செய்த கிரீடையெல்லாம். பண்டு
இவர்தானே கிருஷ்ணாவதாரம் எடுத்தார் துவாபர யுகத்திலே. அவன் செய்த கிரீடை எல்லாம், அவனுடைய விளையாட்டுகளை எல்லாம் பட்டர்பிரான் விட்டுசித்தன் பாடல். பட்டர்பிரான், பட்டர்கள் என்றால் வேத வல்லுநர்கள், அவர்களுக்கெல்லாம் உதவி செய்தவர் பெரியாழ்வார் தானே. வேதத்தினுடைய உண்மை பொருள் யார், உண்மையான பரதத்துவம் பரமாத்மா நாராயணன் தான் என்பதை எடுத்து உரைத்தவர் பெரியாழ்வார். அதனால பட்டர் பிரான், பட்டர்களுக்கு வேத விற்பன்னர்களுக்கே உதவினவர் என்று பெயர் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட பட்டர்பிரான் விட்டு சித்தன், விஷ்ணுவை தன்னுடைய சித்தத்திலே எப்போதும் கொண்டவர். அப்படி விட்டு சித்தன் பாடல், நான் பெரியாழ்வார் விஷ்ணு சித்தன் பாடின இந்த பாடல்களை கொண்டு இவை பாடி குனிக்க வல்லார். இந்த 10 பாடல்களை கொண்டு பாடி, இது ஆனந்தமா நாம் எல்லாம் சொல்லணுமாம், ஓத வேண்டும், பாட வேண்டும். குனிக்க வல்லார், குனிப்பதுனா நாட்டியம் ஆடுவதுன்னு அர்த்தம். இந்த பாசுரங்களை சொல்ல சொல்ல ஒரு இடத்துல அமர்ந்து சொல்லவே முடியாதாம். எவ்வளவு அனுபவம் பெரியாழ்வார் யசோத பாவனையில் என்னமா கண்ணனுடைய சேஷ்டிதங்களை அனுபவித்திருக்கிறார். அப்போ ஒரு இடத்துல அமர முடியாமல் எழுந்து துள்ளி குடித்து ஆடனமா. அப்படி செய்த கிரீடையெல்லாம் இவை பாடி குனிக்க வல்லார் கோவிந்தந்தன் அடியார்கள் ஆகி. அவர்களுக்கு என்ன பயன் கிடைக்கிறது? கோவிந்தனான கண்ணனுக்கு அவர்கள் அடியார்களாக ஆகிறார்கள். கண்ணனை யசோதை அழைத்த இந்த 10 பாசுரங்களை யாரெல்லாம் ஆனந்தமாக பாடுகிறார்களோ அவர்கள் கோவிந்தனுக்கு அடியார்கள் ஆவார்கள். சரி, அதனால் அப்புறம் என்ன? எண் திசைக்கும் விளக்காகி நிற்பார். 8 திசைகளுக்கும் அந்த பக்தர்கள் தான் விளக்காக இருப்பார்களாம். யாருக்கு எந்த அஞ்ஞானம், அறிவின்மை, துக்கம் இருந்தாலும் அதை அனைத்தையும் போக்கக்கூடிய விளக்காக அந்த பக்தன் ஆகிவிடுகிறான். அப்படி எண் திசைக்கும் விளக்காக நிற்கக்கூடிய பகவத் பக்தர்கள், இந்த 10 பாசுரங்களை சொல்பவர்கள், அந்த பக்தர்களுடைய எண் திசைக்கும் விளக்காக நிற்பார். இணையடி என் தலைமேலனவே. இப்படி யாரெல்லாம் கிருஷ்ண பக்தர்களாக இந்த 10 பாசுரங்களையும் சொல்லுகிறார்களோ அவர்கள் 2 திருவடிகளையும் என் தலையாலே நான் தரிப்பேன் என்று பெரியாழ்வார் தெரிவித்தார். அப்ப நமக்கும் காட்டுவது, கிருஷ்ண பக்தனாக மட்டும் இருந்தால் போராது, கிருஷ்ண பக்தனுக்கு பக்தனாக இருக்க வேண்டும். அடியவனுக்கு அடியவனாக இருப்பதில் மேற்றம் உண்டு, பெருமை உண்டு என்று பலஸ்ருதியாக பெரியாழ்வார் இந்த பாசுரத்திலே தெரிவித்தார். ஆக பெரியாழ்வார் திருமொழியினுடைய 2ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழி வெண்ணெய் விழுங்கி என்கிற திருமொழியிலே 10 பாசுரங்களாலே கண்ணனுடைய ஒரு சிறந்த சேஷ்டிதம், நவநீத சௌரியம், வெண்ணெய் களவுண்டு அதை தான் களவு கண்டான் என்று உலகம் அறியும்படி செய்து, அதற்கு யார் வந்து புகார் செய்தாலும் அதை பற்றி ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் பகவான் இருந்தார். எப்பேற்பட்ட சர்வேஸ்வரனாக இருந்தாலும் அவரே வந்து இந்த வெண்ணையை திருடி தன்னுடைய லீலைகளை காட்டினதை ஆழ்வார் அனுபவித்தார். தாய் பாவனையில், நாயிகா பாவத்தில் பல ஆழ்வார்கள் பாசுரங்கள் உண்டு. தாய் பாவனையிலே அருளி செய்தது பெரியாழ்வாருக்கே இருக்கக்கூடிய ஒரு சீர்மைன்னு சொல்லலாம். இந்த 10 பாசுரங்களுடைய அர்த்தத்தை இந்த திவ்ய பிரபந்த தாரா என்கிற நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இன்று அடியேனும் விண்ணப்பிப்பதற்கு அடியனுக்கு வாய்ப்பளித்து சத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் பரமஹம்ச பரிப்ராஜகாச்சாரியராய் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியின் திருவடி தாமரைகளை மறுபடியும் ஒரு முறை வணங்கிக் கொண்டு சுவாமிக்கடையனுடைய கிருத்தஜதையும் தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். தொடர்ந்து நீங்களும் இந்த ஒரு வருடம் முழுவதும் 4000 அருளிச் செயல்களுடைய அர்த்தங்களையும் தெரிந்து கொண்டு சத்தை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். ஸ்ரீமத்தியை விட்டு சித்தார்ய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம். ஸ்ரீமதே ரம்யஜாமாதிரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்தியமங்கலம். மண்ணுலகம் வாழ மணவாழ மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டீரும், இன்னும் ஒரு நூற்றாண்டீரும், இன்னும் ஒரு நூற்றாண்டீரும்.